Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala Sayyidil Mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid Fa'udhu billahi minash shaitanir rajim Bismillahir Rahmanir Rahim Walan tarda anka al-yahud walan nasara hatta tattabi'a millatahum qul inna hudallahi huwal huda sadaqallahul azim. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மணவாளக்குறிச்சி இஸ்லாமிய சகோதரர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ஹாஃபில் முஹம்மது அலி பாதுஷா ரஹ்மானி அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான முறையில் அழகான முறையில் ஒரு உரையை, உணர்வுபூர்வமான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் எனது அருமை சகோதரர் மௌலவி ஷவுகத் அலி உஸ்மானி அவர்களே மற்றும் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று துஆச்சித்த வண்ணமாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இங்கே எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள், இஸ்லாத்தை அழிக்க முற்படும் கிருமிகள் என்று. கிருமிகள் என்பது பொதுவாக வைரஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த வைரஸுடைய வேலையே என்னவென்றால், அது எந்த ஒரு பொருளை சார்ந்தாலும் அந்த பொருளை இல்லாமல் ஆக்கிவிடும், அழித்துவிடும். அப்படி இஸ்லாத்தை அழிக்க நினைக்கும் வைரஸ்கள், கிருமிகள் என்று நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மிக முக்கியமான கிருமி, அதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியும் உண்டு. அந்த கிருமிக்கு அந்த வரலாற்று பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லி, இஸ்லாத்தை அழிக்க துடிக்கும் இந்த கிருமிகள் எப்படி உருவாகின, யாரால் உருவாக்கப்பட்டன, அது எவைகள், எப்படி அது தோற்றுவிக்கப்பட்டது என்ற அந்த வரலாற்று பின்னணியை சொன்னால், நாம் எல்லாம் ஓரளவுக்கு சுதாரித்துக் கொள்வதற்கும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு நாமே அந்த கிருமிகளுக்கு ஆட்பட்டு விடாமல் இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும் என்பதனால் அந்த வரலாற்று பின்னணியுடைய சுருக்கத்தை சொல்லி பிறகு மேற்கொண்ட விஷயத்திற்கு நான் வருகின்றேன். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அப்பொழுதே மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்தியாசமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவானது. ஏன் வித்தியாசமான கூட்டம் சொன்னா, மக்காவிலே ஒரு கூட்டம் இருந்தது, எதிர்க்கக்கூடிய கூட்டம். மக்கத்து முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். அது ஒரு கூட்டம் இருந்தது மக்காவிலே. ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த எதிரிகள் அல்லாத ஒரு வித்தியாசமான எதிரிகள் உருவானார்கள். ஏனென்றால் மக்காவில் இருக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இரண்டே கூட்டம் தான். ஒன்று பெருமானாரை ஆதரிக்கக்கூடிய முஸ்லிம்கள், சஹாபாக்கள். இன்னொன்று பெருமானாரை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள். ரெண்டே கூட்டம் தான் இருந்துச்சு. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் மூன்றாவது ஒரு கூட்டம் உருவாகுது, வித்தியாசமாக எதிர்க்கக்கூடிய கூட்டம். அது என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, வெளியிலே பெருமானாரை ஆதரிப்பதை போன்று ஆதரித்துக் கொண்டு உள்ளுக்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை கருவறுப்பதற்காக, இஸ்லாத்திற்கு படுகொலை தோன்றுவதற்காக சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த யூதர்களிடத்திலிருந்து தான் முனாஃபிக்குகள் உருவானார்கள். இன்னைக்கு நம்ம முனாஃபிக்குன்னு சொல்ற நயவஞ்சகர்கள், இந்த நயவஞ்சகர்கள் மக்காவில உருவாகல. மக்கால பாவம் எதிரிகளாத்தான் இருந்தாங்க, முனாஃபிக்குகள் உருவாகல. மக்கால குறைஷிகள் வன்மையை எதிர்த்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினார்கள், பெருமானாரை கொல்ல துடித்தார்கள், இஸ்லாத்தை அழிக்க துடித்தார்கள் வெளிப்படையாக. அங்க முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் வரல.
மதீனாவுக்கு வந்த பிறகுதான் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம், ஆதரிக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு பக்கம், இரண்டுக்கும் நடுவிலே ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தை யூதர்கள் உருவாக்கினார்கள். என்ன கூட்டம்? வெளிப்படையிலே ஆதரிப்பதை போன்று இருப்பார்கள், உள்ளுக்குள்ளே இஸ்லாத்தை அழிப்பதற்காக துடித்தார்கள். இவர்கள் தான் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனமான கூட்டம். இந்த கூட்டம் உருவானது மதீனாவிலே. யாரிடத்திலிருந்து? யூதர்களிடத்திலிருந்து. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நயவஞ்சகத்தனத்தோடு வெளிப்படையில் ஆதரிப்பதை போன்று ஆதரித்து அவர்களோட அனுசரணையாக இருப்பதை போன்று காட்டி உள்ளுக்குள்ளே இஸ்லாத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் படுகொலை தோண்டக்கூடிய கூட்டத்தை, ஒரு மாபாதக செயலை செய்த இந்த யூதர்கள் முழுக்க முழுக்க காலம் முழுவதும் இஸ்லாத்தின் எதிரிகளாகவே தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். இன்று வரை கியாமத் நாள் வரைக்கும் இன்று வரை யூதர்கள் தங்கள் இஸ்லாமிய எதிரிகளாகவே ஆக்கிக் கொண்டார்கள். ஏன்னு சொன்னா, ஆரம்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு நமக்குலாம் அந்த வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், நாங்க இதுவரைக்கும் காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதுட்டு இருக்கிறோம், காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதுட்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய கிப்லாவை நீ பைத்துல் முகத்தஸா ஆக்கிடு. காபத்துல்லாஹ் வேண்டாம், எங்களுக்கு பைத்துல் முகத்தஸா ஆக்கிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 17 மாதங்கள், 1.5 வருடங்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1.5 வருஷம் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதாங்க, காபத்துல்லாஹ் விட்டுட்டு. காரணம் என்ன தெரியுமா? காபத்துல்லாஹ் என்பது மக்காவுக்கு மதீனாவுக்கு தெற்கே இருந்தது. நீ நமக்கு காபத்துல்லாஹ் வந்து எந்த பக்கம் இருக்குதுங்க? எந்த திசையில் இருக்கு காபத்துல்லாஹ்? நமக்கு தெரியாதா? மேற்கே இருக்குது. நமக்கு காபத்துல்லாஹ் மேற்கே இருக்குது. மதீனாவுக்கு காபத்துல்லாஹ் தெற்கே இருக்கும், பைத்துல் முகத்தஸ் வடக்கே இருக்கும். மதீனாவுக்கு காபத்துல்லாஹ் தெற்கே இருக்கும், பைத்துல் முகத்தஸ் வடக்கே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவன பாக்குறாங்க, அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுட்டு இருக்காங்க வடக்கு நோக்கி. நாம எதிரும் புதிரமா தெற்கு நோக்கி காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதோம்டா அந்த யூதர்களுக்கு எதிரும் புதிரமா தொழுத மாதிரி ஆயிடும். அதனால யூதர்கள் நம்மளோட நெருங்கி வர மாட்டாங்க, அவங்க நம்ம தாவா செய்ய முடியாது, அவங்க இஸ்லாத்தை புரிய முடியாம போயிடும், நமக்கு எதிரியாவே மாறிடுவாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லி விருப்பப்பட்டு பரந்த மனப்பான்மையோடு விரிந்த எண்ணத்தோடு ஒரு மிகப்பெரிய பாரதூரமான சிந்தனையோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு காபத்துல்லாஹ் விட்டுட்டு பைத்துல் முகத்தஸை கிப்லா ஆக்கிடு. ஏன்? அப்பதான் அவங்க எங்களோட நெருங்கி வருவாங்க யூதர்கள். சாதாரண விஷயமாங்க. தாங்கள் காலகாலமாக தொழுது கொண்டிருந்த தங்களுடைய மூதாதையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபத்துல்லாஹை விட்டுவிட்டு கிப்லாவையே மாற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவது என்பது, கிப்லாவையே திருப்புவது என்பது ஒரு சாதாரண விஷயமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்? அந்த காலத்தில் மதீனாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய சமூகம் யூதர்கள் தான். அவர்களோடு சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களோடு நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அவர் நம்மோடு நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புராதனமான, தங்களுடைய பழமையான, தங்களுடைய ட்ரெடிஷனலோடு உள்ள காபத்துல்லாஹ்வையே விட்டுவிட்டு பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். எதுக்காண்டி? யூதர்கள் அப்பதான் நெருங்கி வருவாங்க நம்மளோட. நம்ம வடக்கையும் நம்ம தெற்கு, அவங்க நம்ம தெற்கையும் அவங்க வடக்கையும் தொழுதுருந்தோம்டா நம்மளோட நெருங்க மாட்டாங்க, எதிரும் புதிரமா தொழுத மாதிரி ஆயிடும் என்று பெருமானார் விரும்பி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சா 1.5 வருடங்கள், சுமார் 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்த்தார்களோ அதற்கு நேர் மாற்றமான விளைவு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது நம்மளோட யூதர்கள் நெருங்கி வருவாங்க, நம்மளோட இணங்கி வருவாங்க, நம்மளோட முஹப்பத் ஆவாங்க, அதனால நம்ம அவங்க தாவா செய்யறதுக்கும் இஸ்லாத்தை சொல்றதுக்கும் அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா யூதர்கள் அவங்களுடைய வழமையான அந்த குறுக்கு புத்தி, கிறுக்கு புத்தி, மோசமான கெட்ட குணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே ஃபபாஉ பிகதபின் அலா கதப், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று. அப்படி கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானதினால், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானதினால் என்னைக்குமே அவனுக்கு புத்தி நேரான வேலை செய்யாது. அந்த மாதிரி அந்த புத்தி குறுக்கு வேலை செஞ்சு என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னண்டே, என்ன முகமது தன்னுடைய இப்ராஹிம் தான் தன்னுடைய மூதாதைங்கிறாரு, தன்னுடைய முன்னோடிங்கிறாரு, இப்ராஹிமுடைய பரம்பரையில் வந்தவங்கிறாரு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லாஹ் விட்டுவிட்டு எங்களுடைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லாஹ் பைத்துல் முகத்தஸை முன்னோக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அவருடைய காபத்துல, அவருடைய மூதாதையான இப்ராஹிமுடைய காபத்துல கிப்லா விட்டுட்டு எங்களுடைய கிப்லா முன்னோக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் தான் எங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு தன்னுடைய தவறை திருத்திக் கொண்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் கேட்க ஆரம்பித்தார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு மறுபடியும் காபத்துல்லாவை கிப்லாவாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹக ஃபிஸ் ஸமா, கத் நரா தகல்லுப வஜ்ஹக ஃபிஸ் ஸமா, நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி முற்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். தொழுதுட்டு இருக்கும்போது வானத்தை பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ். வஹி இறங்கிறாதா, மறுபடியும் நம்ம காபத்துல்லாவை அல்லாஹ் கிப்லாவை கொடுத்துட மாட்டானா இந்த பைத்துல் முகஸ்ஸை விட்டுட்டு. இந்த யூதர்கள் இப்படி கிண்டல் பண்றாங்க நம்மள, நம்ம மறுபடியும் காபத்துல்லாஹ் பக்கம் போயிட மாட்டோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலன் வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, எனவே நபியே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மீண்டும் நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய திருப்தி அடையக்கூடிய காபத்துல்லாவையே உங்களுக்கு கிப்லாவாக ஆக்குகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை காபத்துல்லாஹின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால வரலாறுல நடந்த சம்பவம். அவ்வளவு ஒரு மோசமான கெட்ட குணம் படைத்தவர்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ யூதர்களோட இணங்கி போன்னு நினைச்சாங்க, அவங்களோட ஒத்து போன்னு நினைச்சாங்க. ஒரு பெருவாரியா இருக்கக்கூடிய சமுதாயம், இந்த முன்னால் நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், அஹ்ல கிதாப் என்று சொல்லக்கூடிய சமுதாயம், இந்த சமுதாயத்தை பகைச்சிக்க வேண்டாம், எங்களோட இணங்கி போலான்னு சொல்லி. ஆனால் கடைசியா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நபியே வலன் தரல்லாஹ் வலன் தரல்லாஹ் வலன் தரல்லாஹ், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வலன் தரல்லாஹ் அன்கல் யஹூது வலன் நஸாரா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் உங்களிடத்திலே திருப்தி அடைய மாட்டார்கள், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார்கள். வலன் தரல்லாஹ் அன்கல் யஹூது வலன் நஸாரா, நீங்க எவ்வளவுதான் அவங்களோட இணங்கி போனாலும், ஒத்து போனாலும், முஹப்பத்தா போனாலும், அன்பா போனாலும், இந்த யூத நஸ்ரானிகள் ஒருபோதும் உங்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள், உங்களுக்கு திருப்தி பெற மாட்டார்கள். எதுவரை ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி நீங்கள் ஒரு யூதனாகவோ ஒரு நஸ்ரானியாகவோ மாறினாலே தவிர அவன் திருப்திப்பட மாட்டான். நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு அனுசரணையா போனாலும், எவ்வளவுதான் முஹப்பத்தா போனாலும், எவ்வளவுதான் அன்பா போனாலும் அவனை மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாயிட்டான், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விட்டான் அவன். வலன் தரல்லாஹ் அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களை போன்று அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி அவர்களை போன்று நீங்கள் ஒரு யூதனாகவோ நீ ஒரு நஸ்ரானியாகவோ மாறும் வரை உங்களுடைய விஷயத்தில் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே அப்படி அவன் முயற்சி பண்றாங்கிறதுக்காண்டி யாரை பார்த்துக்க, எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ஹிதாயத்தினுடைய பேரொளி, இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஹிதாயத்தினுடைய பேரொளி, நேர்வழியினுடைய பேரொளி, அந்த பேர்வழியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பேரொளி மகா ஒளியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நபியே நீ மக்கள்கிட்ட சொல்லிடுங்க அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் நேர்வழி, யூத நஸ்ரானிகளுடைய மார்க்கம் அல்ல, பாதை அல்ல, இதுதான் நேர்வழி என்று மக்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்திருக்கிறான். எதுக்கான சம்பவத்தை சொல்றேன்னு சொன்ன சகோதரர்களே, பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் யூதர்களோட அக்ரிமெண்ட் வச்சுக்கிறாங்க, ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க, அவங்களோட இணங்கி போறாங்க, நெருங்கி போறாங்க. ஆனால் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்வதற்கு திட்டமிட்டார்கள். இதெல்லாம் நீண்ட வரலாறு, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அதற்கு அப்புறம் ஹந்தக் யுத்தத்திலே ஒப்பந்தத்தை மீறி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்கத்து குறைஷிகளுக்கு உதவி செய்தார்கள், பெருமானாருக்கு துரோகம் செய்தார்கள். கடைசியில் ஒரு வழியாக மதீனாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள், யூதர்கள் மதீனாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். சகோதரர்களே, அன்றைக்கு ஆரம்பித்த அந்த யூதர்கள், அன்றைக்கு ஆரம்பித்த யூதர்கள் கியாமத் நாள் வரை இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து, எதிரியா இருந்தா பரவாயில்லைங்க, வாடாடே வாடா, எதிரில் வாடா, போட்டு பார்த்துடலாம், அது போட்டலாம். ஆனா இவங்க துரோகிகள், பச்சை கோழைகள், பச்சை கோழைகள், பின்னால் இருந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி விடுறவன், குறுக்கு வழியில தேடக்கூடியவன், சூழ்ச்சி செய்யக்கூடியவன் யார்? இந்த யூத சமுதாயம். அதற்கு பிறகு சகோதரர்களே, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை குழப்பி சிதைத்து சின்னாபின்னப்படுத்தினார்களோ, கிறிஸ்தவ மதத்தை சின்னாபின்னப்படுத்தினார்களோ, அதே போன்று இஸ்லாத்தையும் சின்னாபின்னப்படுத்த முயற்சி செய்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி சின்னாபின்னப்படுத்தினா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, கண்ணியத்திற்குரிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போற்றுகின்றார்களோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் கண்ணியப்படுத்துவதை போன்று, குர்ஆன் கண்ணியப்படுத்துவதை போன்று வேற எந்த மதமும், எந்த மார்க்கமும், எந்த வேதமும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துவது கிடையாது. அப்படி கண்ணியப்படுத்தியது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய வேதம். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, அவங்க பிரசவ வேதனைப்பட்ட வேதனை அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான்.
அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அற்புத பிறவியாக, அற்புத படைப்பாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நவுதுபில்லா வேசியின் மகன் என்று சொன்னார்கள் யூதர்கள். விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு பெரிய வேதனை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களை அழிப்பதற்கு அந்த அயோக்கிய யூதர்களோடு கிறிஸ்தவ சகோதரர்கள் கை கோர்க்கிறார்கள் உலகளாவிய அளவிலே. ஆனால் அன்றைக்கு இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, எந்த ஈசாவை நான் நபி என்று போற்றுகின்றோமோ, அல்லாஹ்வுடைய அதிசய பிறவி என்று கண்ணியப்படுத்துகின்றோமோ, அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு என்று போற்றுகின்றோமோ, தகப்பன் இல்லாமல் உலகத்திலே அல்லாஹ்வால் ஒரு மனிதனை, ஒரு உயிரை படைக்க முடியும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுகின்றோமோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வேசியின் மகன், விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று ஏளனம் செய்தார்கள். பிறகு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ததற்கு திட்டமிட்டார்கள். இதெல்லாம் வரலாறுல உள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி வானத்தலையில உயர்த்தப்படுகின்றார்கள். அவங்கள துரத்திக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க ஒரு குகைக்குள்ள. அவங்கள துரத்திக்கிட்டே யூதம் போறான். அவனை துரத்திக்கிட்டே யூதர்கள் போறாங்க. அந்த யூதர்கள் நுழையும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தலையில உயர்த்திக்கிட்டு உள்ள நுழைஞ்சா பாருங்க யூதன். அதுல முதல்ல உள்ள வந்து நொய்யுதனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் மாதிரி அல்லாஹ் மாத்திடுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகம் மாதிரி மாத்திடுறான். அல்லாஹ் சொல்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும். அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவர்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. யாரெல்லாம் மாத்தனா, கொல்றதுக்கு முதல்ல உள்ள நுழைஞ்சா பாருங்க துரத்திக்கிட்டு, அந்த யூதனுடைய முகத்தை அல்லாஹ் கிறிஸ்தவ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகம் மாதிரி மாத்திட்டான். யூதன்லாம் ஓடி போய் அவனை போய் பிடிச்சாங்க, இவர் தான் ஈசாண்டு. அவன் சொன்னா, ஐயோ நான் ஈசா இல்லப்பா, நான் அடிச்சிருப்பாரு, நான் ஈசா இல்ல, நீ தான் ஈசா. முகம் ஈசாவுடைய முகம், நீ ஈசா இல்லைனா உள்ள வந்து ஈசா எங்க? ஈசா அல்லாஹ் வானத்துல உயர்த்திட்டான். அல்லாஹ் முதல்ல துரத்திட்டு வந்தவனே ஈசா முகத்தை மாதிரி மாத்திட்டான். அவரை கொண்டு போய் அவன் சிலுவையில அரைஞ்சுக்கிட்டு இவர் தான் ஜீசஸ் கிரைஸ்டாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு கொடுங்க. அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று பெரிய பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் யூதர்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தலையில் உயர்த்தப்பட்ட பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யூதன் அவன் முடிவு செய்து விட்டான், இந்த கிறிஸ்தவ மதத்தை நாசமாக்க வேண்டும், இவருடைய கொள்கையை சிதறடிக்க வேண்டும், இவருடைய கொள்கையை பாழாக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விட வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு யூதன் கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு கொள்கையை கொண்டு வந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யோவான்ல 19வது வசனத்துல 19வது அத்தியாயத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய மாட்டான், என்னை படைத்த பிதாவை கர்த்தாவே என்று அழைப்பவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். இன்னைக்கு யோவான்ல இருக்குது, பைபிள்ல மத்தேயுல இருக்குது. சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் யாலி யாலி லாமா சபகதானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதறினார். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எந்த தேவனை பார்த்து கேட்டாங்க? தன்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கேட்டாங்க. அப்படி ஒரே இறைவனை வணங்க வேண்டும், நான் கர்த்தா இல்ல, என்ன வணங்காதீங்க, என்னுடைய தாயை வணங்காதீங்க, என்னை படைத்த இறைவனை மட்டும் வணங்குங்கள் என்று ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்த கிறிஸ்தவ கொள்கையை ஒரு யூதன் 70 ஆண்டுகளுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தலையில் உயர்த்தப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யூதன் உள்ள நுழைஞ்சி கிறிஸ்தவ மதத்தை சின்னபின்னப்படுத்தினான். எப்படி? பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கையை கிறிஸ்தவத்தில் நுழைத்தான். அவன் பேர் தான் சென்ட் பால் என்பது. நீ பவுல் அடிகளார் கிறிஸ்தவ சகோதரர்கள், பவுல் அடிகளார். இந்த பவுல் அடிகளார் யாருன்னா ஒரு யூதன் கிறிஸ்தவ மதத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்காக, கொள்கையை சிதைப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக 3 தெய்வ கொள்கையை முதலாக கிறிஸ்தவத்திற்கு புகுத்தியவன் இந்த பவுல் அடிகளார். பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற கொள்கை அதை சிதைச்சு சின்னபின்னமாக்கியாச்சு. இன்னைக்கு பாவம் கிறிஸ்தவ சகோதரர்கள் விவரம் தெரியாம அதைத்தான் மார்க்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவி தான் 3 தெய்வ கொள்கையை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போதித்த கொள்கை ஓரிரை கொள்கை. நீ கிறிஸ்தவ சகோதரர்கள் பாவம் தெரியாம பவுல் அடிகளார் செஞ்சதை தான் மார்க்கம் நினைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தை சின்னபின்னப்படுத்தியாச்சு. அடுத்து கை வைக்க ஆரம்பிச்சான் இஸ்லாத்தின் மேல. அடுத்து யூதர்கள் கை வைக்க ஆரம்பித்தது இஸ்லாத்தின் மீது. நான் பெரிய ஒரு நீண்ட வரலாறுங்க, இது உங்களுக்கு ஷார்ட்டா புரியணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இஸ்லாத்தின் மீது கை வைக்க ஆரம்பித்தான். இஸ்லாத்தின் மேல கை வைக்கணும், கொஞ்சம் குர்ஆன்ல கை வச்சு சொதப்பி விடலாம். எப்படி? பைபிளுக்குள்
இறை வேதம் அல்லாத வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய சொந்த வார்த்தைகள் எல்லாம் இறை வேதத்தை மாதிரி நுழைச்சிட்டானோ அதே மாதிரி குர்ஆனுக்குள் நுழைக்கலாம் என்று யூதர்கள் திட்டமிட்டார்கள். ஆனா பைபிள நடத்தின விளையாட்டை பார்த்தோன்னு ரப்பல் ஆலமீன் தீர்மானிச்சிட்டான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாமே இதற்கு பாதுகாவலாக இருப்போம்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை எப்படி பாதுகாத்திருக்காங்க. ஒட்டுமொத்த குர்ஆன் இன்னைக்கு ஏதோ ஒரு அமெரிக்கால ஏதோ ஒரு கிறுக்கன், ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு கிறுக்கன், ஒரு பாதிரி குர்ஆனை எரிச்சானா. நான் கேள்விப்பட்டேன், ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்லாம் பிரபலமா வந்துச்சு குர்ஆனை எரிச்சான் அப்படின்னு சொல்லி. ஒரு குர்ஆன் அல்ல, அவன் 1,00,000 குர்ஆன்களை, 1 கோடி குர்ஆன்களை, ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை குர்ஆன் பிரதிகளையும் எரிக்கட்டும். அல்லாஹ் குர்ஆன் காண போயிடுமா? லட்ச கோடானு கோடிக்கணக்கான ஹாஃபிஸ்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கான். பிரதிகளாக கொளுத்த முடியும், கொளுத்திட்டு போ. குர்ஆனை அழிச்சிட முடியுமா? நீ குர்ஆனை கொளுத்திட்டா குர்ஆன் பிரதிகளை எரிச்சனால அல்லாஹ் குர்ஆனை இல்லாமல் ஆக்கிட முடியுமா? நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஹிஃப்து பண்ணுவது என்பது, உள்ளத்திலே தாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி அது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை நிறுவனாங்க இல்லையா? 15 வருஷம் இருக்குமா? 10-15 வருஷம் இருக்கும். 20 வருஷம் இருக்கும். நம்ம கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை கருணாநிதி பீரியட்ல திறந்து வச்சாங்க. அதுவும் நல்ல, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த திருவள்ளுவர் சிலை நல்லா இருக்கும், கண்ணியமாக அப்படி கம்பீரமா இருப்பாரு. இந்த திருவள்ளுவர் சிலை பொம்பளை மாதிரி இப்படி நிற்கிறாரு, பாகத்தே பொம்பளை, அவள் கோணிட்டு இடுப்பு கோணி நிற்கிறாரு. அது எப்படி செஞ்சாலும் தெரியல. அந்த திருவள்ளுவரை, அந்த ஐயன் திருவள்ளுவரை திறந்து வச்சு அப்போது முதலமைச்சர் அறிவிச்சாரு, திருக்குறளை மனனம் செய்யும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்கள் கடைசி காலம் வரை, மாணவ பருவத்திலிருந்து கடைசி காலம் வரை மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும்னு அறிவிச்சாரு. ஞாபகம் இருக்குதாங்க? பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? திருக்குறளை முழு 1330 திருக்குறளையும் மனப்பாடமா சொல்றவருக்கு கவர்மெண்ட் பரிசு கொடுக்கும், மாசம் 1000 ரூபாய் தரணும் அறிவிச்சாரு. அறிவிச்சு ஒவ்வொரு மாவட்டமா தேடி அலைஞ்சி ஜல்லடை போட்டு தேடி பார்த்தாங்க. கிடைச்சது 4 பேர் 5 பேரும். கவர்மெண்ட் செலவு எவ்வளவு தெரியுமா? மாசம் 5000 ரூபாய். 4 பேர் 5 பேரும் கிடைச்சான். இது தம்ம சொந்த தாய் பாஷை தமிழ்ங்கிறது. சும்மா 2 தடவை படிச்சா மனப்பாடம் ஆயிடும், 2 தடவை படிச்சா மனப்பாடம் ஆயிடும். அந்த மாதிரி ஈஸியானது தாய் பாஷை. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது திருக்குறள் மனப்பாடம் பண்ணது. இப்ப கேட்டாலும் ஒரு 10 குறள் மனப்பாடம் சொல்லுவேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னும் எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுவேன், மனப்பாடம் சொல்லுவேன். இப்போ உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு, அப்புறம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்ப கேட்டாலும் 10 குறள் சொல்லுவேன். ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தா ஒரு 50 குறள் சொல்லுவேன். அவ்வளவு ஈஸி மனப்பாடம் பண்றது, அவ்வளவு ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம சொந்த பாஷை அது. ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அப்படிப்பட்ட சொல்ல வர திருக்குறளை மனப்பாடம் பண்ண மாசம் 1000 ரூபாய் தரன்னு அறிவிச்சோம். தமிழக அளவுல தேடி பார்த்தா 4-5 பேர் கூட தேரல. ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை தன்னுடைய பாஷை அல்லாத, தனக்கு தெரியாத, விளங்காத, புரியாத பாஷையிலே உள்ள அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஒரு எழுத்தல்ல, ஒரு எழுத்தினுடைய புள்ளி அல்ல, புள்ளியினுடைய ஒரு மைக்ரோ பாயிண்ட் அல்ல, அந்த அளவுக்கு கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே மனனம் செய்து வைத்திருக்கூடிய ஹாஃபிஸ்கள் குர்ஆனை மனனம் செஞ்சு வைக்கிறாங்க. 7 வயசு 8 வயசு 10 வயசு பையன்லாம் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடுறான். இது அல்லாஹ்வுடைய குதிரத்து. ரப்புல் ஆலமீன் அப்படி பாதுகாத்து வைத்தான். ஏன்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே இதுக்கு பாதுகாவலா இருப்போம். அல்லாஹ் பொறுப்பெடுத்ததனால நல்லவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். இந்த குர்ஆனை நம்முடைய இஸ்லாமிய இயக்க தலைவர்கள்ட்டையோ அல்லது நம்முடைய ஆலிம்கள்ட்டையோ கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு 30 ஜுஸ் 300 ஜுஸ் ஆயிருக்கும். 30 ஜுஸ் என்ன ஆயிருக்கும்? 300 ஜுஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு உனக்கு 2 பக்கம், எனக்கு 4 பக்கம், உனக்கு 3 பக்கம், எனக்கு 2 பக்கம், 4 ஆளுக்கு பிரிச்சிருப்பாங்க. ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து இந்த உம்மத்தின் நிலைமையா இருந்துதான் குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை அவனே வச்சுக்கிட்டான் ரப்புல் ஆலமீன். அதனால யூதர்களால குர்ஆன்ல விளையாட முடியல. ஹதீஸ்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். நம்முடைய முஹத்திஸீன்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூதாவூத், இமாம் திர்மிதி போன்ற பெரும் சீதேவிகள் தங்களுடைய வாழ்க்கையே அதற்காண்டி அர்ப்பணிச்சு ஒவ்வொரு ஹதீஸையும், அந்த ஹதீஸ் அறிவிப்பாளருடைய வாழ்க்கையும் ஃபுல்லா அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்பமாவது வாழ்க்கையை போய் சொல்லியிருக்கிறாரா, எப்பமாவது இவருக்கு மறதி ஏற்பட்டிருக்குதா, எப்பமாவது கூட்டி குறைச்சு பேசியிருக்கிறாரா, இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு
ஏன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவன் பேசினாண்டா பக்கத்தில் சொல்லுவாரு, பேசுவாரு ஒரு 30% ஆடி கழிவுப்பா அப்படிங்குவாரு. 30% என்னது ஆடி கழிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேச்சுல 30% ஆடி கழிவு, 50% ஆடி கழிவுண்டா இவர் ரொம்ப பில்டப் பண்ணி பேசுறவரு, ஒன்னு ரெண்டா பேசுறவரு, சின்னதையும் ரொம்ப பெருசா பேசுவாரு, அல்லது ரொம்ப பில்டப் பண்ணி பேசுவாரு. அதனால நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவரோட பேசுறதுல இருந்து 50% ஆடி கழிவு, இல்ல 30% ஆடி கழிவு தள்ளிடணும் அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த அறிவிப்பாளருடைய தொடரை வசப்படுத்தி கொடுத்ததுனால அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டு விட்டது. யாரும் உள்ள நுழைச்சிட முடியாது. முஹத்திஸீன் சொல்றாங்க, இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இது பொய்யான ஹதீஸ், இது பலகீனமான ஹதீஸ், இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எல்லாம் செஞ்சு வச்சு போயிட்டாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு ஆலிம்ஸா உட்கார்ந்து இது சஹீஹா, இது லைஃபா, இது இட்டுக்கட்டப்பட்டதா, இது பலகீனமானதா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. எல்லாம் முஹத்திஸீன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளவு தெளிவா செஞ்சு வச்சுட்டு போயுமே நம்ம ஆளுங்க இல்லாத பொல்லாத இட்டுக்கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பொய்யையும் சொல்லி நவுதுபில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னான்றாங்க. இந்த மீலாது விழாக்கள்ல பாத்தீங்கன்னா லௌலாக்க லௌலாக்க லமா ஹலகத்துல் அஃப்லாக நவுதுபில்லாஹ் ஒரு மண்ணங்கட்டியும் சொல்லல ரசூலுல்லாஹ். லௌலாக்க லௌலாக்க லமா ஹலகத்துல் அஃப்லாக நம்ம அரபியை பார்த்தோம்னா அப்படியே கண்ணுல ஊத்திப்போம், ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க போல தெரியுதுன்னு சொல்லி. இவனா இட்டுக்கட்டின ஒரு பொய், பச்சை பொய், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லல சொல்லி என்ன அதுக்கு அர்த்தம்? லௌலாக்க லௌலாக்க லமா ஹலகத்துல் அஃப்லாக, நபியே நீர் இல்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இவர்ட்ட சொன்னானா. யார்ட்ட? இந்த ஆலிம் சாட்ட. ஹதீஸ் குதுசி எந்த ஹதீஸ்ல இருக்குது? பச்சை பொய், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இமாம்களால் முஹத்திஸ்களால் நிராகரிக்கப்பட்டது. இன்னொன்னு சொல்லுவாங்க பிரபலமா, ஆனா மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணமாக இருக்கின்றேன், அலிதான் அதற்கு தலைவாசலாக இருக்கிறார். பச்சை பொய், ஹதீஸ் இல்ல, இட்டுக்கட்டப்பட்டது. இமாம்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, முஹத்திஸ்கள் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு யாரும் வந்து கேரளால இருந்தோ இல்ல திருவிதாங்கோட்டில இருந்தோ இல்ல குளச்சல்ல இருந்தோ இல்ல மெட்ராஸ்ல இருந்து யாரும் வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஹதீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை பொய் இமாம்கள் தீர்மானிச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி ஹதீஸ் சொல்லலன்னு சொல்லி. இப்படி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இன்னைக்கு தாறுமாறா சொல்றதை பாக்குறோம், கதைகளையும் கற்பனைகளையும். ஆனா ஹதீஸ்களும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு விட்டது. அதுலயும் ஒண்ணும் குழப்பம் பண்ண முடியல. அப்புறம் யோசிச்சா என்ன பண்ணலாம், என்ன பண்ண அந்த முஸ்லிம் சமுதாயத்தை குழப்பலாம் அப்படின்னு தீர்மானிச்சு மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்தின் பேரால் அனுஷ்டானங்களையும் பிதாத்துகளையும் நுழைக்க ஆரம்பித்தார்கள் யூதர்கள். அப்படி இதைப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் அப்துல்லா இப்னு சபா என்பவன். அவன் பேர் அப்துல்லா இப்னு சபா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் ஒரு யூதன். ஆனா தன்னுடைய பேரை எப்படி ஒரு யூதன் ஒரு பவுல் அடிகளார்னு சொல்லி தன்னை கிறிஸ்தவ மாதிரி மாத்திக்கிட்டு கிறிஸ்தவ மாத்த செலுத்தானோ அதே மாதிரி ஒரு யூதன் அப்துல்லா என்று தன்னுடைய பேரை வைத்துக் கொண்டு அப்துல்லா இப்னு சபா என்ற பெயரில் மார்க்கத்திலே குழப்பம் பண்ண ஆரம்பிச்சான். இந்த குழப்பம் எப்ப ஆரம்பிச்சான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்து சத்திய சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த ஷைத்தான் வந்துட்டான். இந்த அப்துல்லா இப்னு சபா சஹாபாக்கள் காலத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி விட்டான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர் நடந்துச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய படைக்கும் போர் நடந்துச்சு. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம். இந்த யுத்தத்திற்கு முழு காரணமாக இருந்தவன் இந்த அப்துல்லா இப்னு சபா. பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி விட்டான், இஸ்லாத்துல வரலாறு கரைபடின்னு சொல்லி. இன்னைக்கு சில பேர் இந்த சஹாபாக்களோட இந்த யுத்தத்தெல்லாம் வந்து அது நடந்தது அல்லாஹ்வுடைய நாட்டை எப்படி நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய போர் தான் மூண்டதை தவிர போர் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாத்தான். யாருடைய சஹாபியுடைய வாளிலும் ரத்தக்கரை படியாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த ஜமல் யுத்தத்தையும் சிஃபின் யுத்தத்தையும் தூண்டிவிட்டது இந்த அப்துல்லா இப்னு சபா. அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு குளறுபடி ஏற்படுவதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சியிலே அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா சண்டையை மூட்டி விட்டது. இப்படி பல குழப்பங்களை சண்டை ஏற்படுத்தது பூரா யாருன்னா வரலாறுல இந்த அப்துல்லா இப்னு சபா இந்த யூதன். அதிலே பெரிய அளவுல அவனுக்கு பலன் எதுவும் கிடைக்கல. சஹாபாக்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட உடனே அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த ஹதீஸ்கள் அந்த பொன்மொழிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே பயின்ற அந்த பக்குவம் அவர்களை சீர்படுத்தியது, கருத்து வேறுபாடுகளை களைய வைத்தது. கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்துச்சுங்க. கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களே, அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்து வேறுபாடு இருக்குது.
எத்தனை விஷயங்களிலே சுடு தண்ணீரில ஒது செய்யலாமா, சுடு தண்ணீரிலே ஒது செய்யலாமா, சஹாபாக்கள் பத்திர கருத்து வேறுபாடு வந்துச்சு. அல் மா உள்ளது யமுஸ்ஸுல் நார், தண்ணீரால் சூடேற்றப்பட்ட நெருப்பினால் சூடேற்றப்பட்ட தண்ணீர் ஒது செய்யலாமா, சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஆனால் சகோதரர்களே, இவையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்துமே தீர்க்கப்பட்டன. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இமாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 1000 கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து நீ வஹாபின்னு சொல்லல, அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்த்து நீ சஹாபின்னு சொல்லல, நீ சுன்னத் ஜமாத் நான் தௌஹீத் ஜமாத் அடிச்சுக்கல. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. கருத்து வேறுபாடு ஏற்படாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பெருமானாருடைய பாசறையில பயின்ற பக்குவம் அவர்களை நேர்வழிப்படுத்தியது. அதற்கு பிறகு அவன் உருவாக்கினான். அதற்கு அலி ரலியல்லாஹு காலத்தில் ஒரு கூட்டத்தை உருவாக்கினான், ஹாரிஜியாக்கள் கூட்டத்தை. யார்? அப்துல்லாஹ் இப்னு சபா. இதுல ஒரு நீண்ட வரலாறு, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கு விளங்காம போயிடும். நான் ஷார்ட்டா சொல்லிட்டு வரேன். ஹாரிஜியாக்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். இந்த ஹாரிஜியாக்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அப்பன். யார்? இன்னைக்கு ஷியாக்கள் இருக்கான் பாருங்க, ஷியாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷியாக்கள் கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஏன்னா அமைதியா இருக்கிறத பார்த்தா அது ஏதோ எந்தோ அது செவ்வாய் கிரகத்தில் இருக்கவும் படுத்துறது. ஷியாக்கள் ஒரு குரூப் கேள்விப்பட்டீங்களா? இவனுக்கு அப்பன் தான் ஹாரிஜியாக்கள், அவன்கிட்ட பிரிஞ்சு வந்தான் ஷியாக்கள். அப்புறம் அவனுக்குள்ள பல பிரிவு ஷியாக்கள்ல, இமாமியா, இஸ்மாயிலியா, இஸ்னா அஷரியா, போரா, ராப்சி, இப்படி பல குரூப் அவன் பிரிய ஆரம்பிச்சது. யாரு? ஷியாக்கள்ல. இந்த ஷியாக்களை தோற்றுவித்தவன் அப்துல்லாஹ் இப்னு சபா, யூதன். அந்த ஷியாக்கள் தான் இஸ்லாத்துல இல்லாத பொல்லாத அனுஷ்டானங்களையும் பிதாத்துகளையும் மார்க்கத்தின் பேரால நுழைக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவர்கள் முதல்ல பிதாத்துகளை ஷியாக்கள் உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? கபிரிஸ்தானை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கிருந்தா பிதாத்துல முதல்ல உருவாக்க முடியும் சொல்லி. அப்படி அப்துல்லாஹ் இப்னு சபாவுக்கு பிறகு சகோதரர்களே, அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய அவனுடைய உருவாக்கத்தில் உருவான ஷியாக்கள், அந்த ஷியாக்கள் தோற்றுவித்ததுதான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனை இன்னைக்கு அனாச்சாரங்கள், கபர் வணக்கம், கூடு, கொடியேற்றம், உருசு, தர்காவில் நடக்கிற பாட்டு கச்சேரி, கேபரே டான்ஸ், கவ்வாலி கச்சேரி. அந்த கவ்வாலியில பாம்பேல இருந்து பர்வீன் சுல்தானா சார் ஒரு இப்போ இஷாக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு போன்ல ஒரு இது காட்டினார், போஸ்டர். கொடிக்கால் பாளையம் ஒரு ஊர் திருவாரூர் பக்கத்துல. அந்த கொடிக்கால் பாளையத்துல ஒரு மகானுக்கு 60 அடி பாவா. அந்த பாவா வந்து 60 அடி. நீங்க 6 அடி மனுஷனா பாத்துருக்கீங்க, அந்த பாவா மட்டும் 60 அடி பாவா. நானும் போய் பாத்துருக்கேன் அந்த பாவாவை. 60 அடி பாவா கபூர்ல தர்கால உருசுக்கு வர்றது யார் தெரியுமா? பாம்பே ராணி பர்வீன் சுல்தானா. அந்த அம்மாவுடைய போட்டோ வேற போட்டு அப்படி கம்பீரமா நிக்கிறாங்க. அதை பார்த்தா கூட்டம் கூடும். அட பாவிகளா, எம்பெருமானா ஸல்லல்லாஹு இந்த மார்க்கத்தை விட்டு போனாங்க நம்மள்ட்ட. பாம்பேயிலிருந்து பர்வீன் சுல்தானாவின் கவ்வாலி கச்சேரி. அந்த அம்மா பர்வீன் சுல்தானா அப்படி நெஞ்சு நிமித்திட்டு போஸ் கொடுத்து நிக்கிறாங்க. அந்த போட்டோவையும் போட்டு இதுல பள்ளி தர்கா உருசுல இந்த அனைத்து அனாச்சாரங்களையும் அனைத்து வழிகேடுகளையும் உருவாக்கியது ஷியாக்களுடைய அடிப்படையில, ஷியாக்களுடைய கற்றுக் கொடுத்த பாதையிலே உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஷியாக்கள் வித்தியாசமான பிதாத்துகளை செய்ய ஆரம்பிச்ச உடனே, மார்க்கத்தின் பேரால இல்லாத அனாச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே, எந்த அளவுக்கு சகோதரர்களே இந்த ஷியாக்கள் ஹதீஸ்களை இட்டு கட்டுவதிலே கை தேர்ந்தவர்கள். இந்த ஆனா மதீனத்தில் இல்மி அலியின் பாபுகான் சொன்ன பாருங்க ஒரு ஹதீஸ், நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன், அலி அதனுடைய தலைவாசலா. இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஏதாவது பயான்ல கேள்விப்பட்டது இல்ல? கேள்விப்பட்ட மட்டும் கை தூக்குங்க. கேள்விப்பட்டது இல்லையா இந்த ஹதீஸ? என்னங்க எவ்வளவு ஆலிம்ஸாக பாருங்க, எவ்வளவு பயான்ல இதை ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. ஆனா மதீனத்துல் இல்மி அலியின் பாபா, நான் கல்வியின் பட்டணமாக இருக்கின்றேன், அலிதான் ஒரு தலைவாசல். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியை எடுக்கணும்னா அலி தான் கேட் திறக்கணும், அலிதான் தலைவாசல். அலி கேட்டை திறந்தாதான் ரசூலுல்லாஹ்ங்கிற பட்டணத்துக்குள்ள போக முடியும். அப்படிங்கிற மாதிரி இந்த இட்டுக்கட்டப்பட்ட இந்த ஹதீஸை சொன்னவர்களும் ஷியாக்கள். இதுக்கு விவரம் தெரியாம நிறைய ஆலிம்ஸாக்கள் மீலாது விழாக்கள் பயான்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஷியாக்கள் இட்டு கட்டினது எந்த அளவுக்கு சொன்னா, நுஹ்பத்துல் ஃபிக்ர் ஒரு கிதாப் இருக்குது மதரசாக்கள்ல, உசூல் ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க நுஹ்பத்துல் ஃபிக்ர்னு சொல்லி. அந்த நுஹ்பத்துல் ஃபிக்ர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்டது. அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு சொன்னா, புகாரிக்கு விளக்க உரை எழுதிய ஃபத்ஹுல் பாரியுடைய முஸன்னிஃப்.
ஃபத்ஹுல் பாரியுடைய ஆத்தர் அவங்க தான் இந்த நுக்பத்துல் ஃபிக்ரையும் எழுதுனவங்க. அந்த கிதாப்ல நுக்பத்துல் ஃபிக்ர்ல எழுதுறாங்க, அவர்களுக்கு தெரிந்த ஷியா நண்பர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த ஷியா நண்பர் மரணிக்கும் பொழுது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாக்குறுதி கொடுத்தாராம், வாக்குமூலம் கொடுத்தாராம். என்னன்னு, என்னுடைய இந்த நாவால் மட்டும் நான் 10,000 ஹதீஸ்களை இட்டு கட்டி இருக்கின்றேன். 10,000 ஹதீஸ்கள் என்னுடைய இந்த நாவால் மட்டும். எந்த அளவுக்குண்டா மார்க்கெட்ல போய் சொரக்கா வித்துட்டு இருப்பானுங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க ஹாஷியால, மார்க்கெட்ல போய் பஜார்ல போய் சொரக்கா விற்பாங்களா. குளிர்காலத்துல தான் சொரக்கா நிறைய விளையும் தெரியுமா. சொரக்காவுடைய சீசன் வந்து குளிர்காலம் தான். ஆனா குளிர்காலத்துல மக்கள் சொரக்கா சாப்பிட மாட்டாங்க, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால குளிர்காலத்துல சொரக்காவை எடுத்துட்டு போனா யாருமே வாங்குறது இல்ல. உடனே மக்களை சொரக்கா வாங்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களா, ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من اكل الكذب فقد دخل الجنه அப்படின்றான். எனக்கு இன்னார் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், அவருக்கு அறிவித்தார். கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் அக்கல் கத்த ஃபக்கத் தஹலல் ஜன்னah, யார் சொரக்கா சாப்பிடுவானோ அவன் சொர்க்கம் போவான். இப்படி ஹதீஸ்கள் இட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா, நீ பண்ண வேண்டிய அநியாயத்தை பூரா பண்ணிவிட்டு கடைசியில் சக்கராத்துல ஒருத்தர் சொரக்கா தின்னா முடிஞ்சு போச்சு கதை. சொர்க்கம் கிடைச்சிரும். சொர்க்கத்தை கொண்டு போய் எங்க வச்சுட்டான், ஒருத்தர் சொரக்காத்துல வச்சுட்டான். அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை, இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை ஒருத்தர் சொரக்கால கொண்டு வச்சுட்டான். மன் அக்கல் கத்த ஃபக்கத் தஹலல் ஜன்னah, யார் சொரக்கா சாப்பிடுவானோ சொர்க்கம் போயிடுவான். இப்படி ஹதீஸ்களை ஷியாக்கள் இட்டுக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மிகப்பெரிய ஹிஸ்புல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய படையை போன்று ஒரு படையை அல்லாஹ் உருவாக்கினா. முஹத்திஸீன்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி போன்ற பெரிய பெரிய இமாம்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்நாளே அர்ப்பணித்து அவைகளை பூரா ஜல்லடை போட்டு வலிச்சு கட்டினாங்க, ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாங்க. புள்ள பொய் பொய், ஒது தள்ளு தள்ளு என்று இட்டுக்கட்டப்பட்டவைகளை தனியாகவும் பலகீனமானவற்றை தனியாகவும் ஆதாரப்பூர்வமான இது மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. யூதர்களுடைய அந்த சூழ்ச்சியும் அடிபட்டு போச்சு. ஹதீஸ்களை குளறி பண்றதுக்காண்டி ஷியாக்களை உருவாக்க பாருங்க, அந்த சூழ்ச்சி அடிபட்டு போச்சு. ஆனால் இமாம்கள் பாதுகாத்து விட்டார்கள், முஹத்திஸீன்கள் பாதுகாத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு சகோதரர்களே, அறியாத நம்முடைய மக்கள் அறியாமையினால் இல்லாத பொல்லாத பிதாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஷியாக்கள் புது புது பிதாத்துகளை உருவாக்க ஆரம்பிச்ச பிறகுதான், நேரத்தில் தான் சில சஹாபாக்கள் அப்போ ஹயாத்தா இருக்கிறாங்க. ஷியாக்கள் பிதாத்துகள் உருவாக்க ஆரம்பிச்ச உடனே அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்பொழுது ஹயாத்தா இருந்த வயது மூத்த மிக பிரபலமான மார்க்க அறிஞரான சஹாபியான ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் முதல்ல சொல்றாங்க, நஹ்னு அஹ்லுஸ் சுன்னah, நஹ்னு அஹ்லுஸ் சுன்னah, நாங்கள் சுன்னத்துவாதிகள். யார் கிடையாது, இந்த ஷியாக்களை போன்று பிதாத்வாதிகள் அல்ல. யாரிடத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்காக, ஷியாக்களிடத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்காக, இல்லாத பொல்லாத பிதாத்த மார்க்கத்தின் பேரால் நுழைச்சதுனால அவர்களிடத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்காக நஹ்னு அஹ்லுஸ் சுன்னah, நாங்கள் சுன்னத்துக்காரர்கள் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யாருக்கு எதிராக? ஷியாக்களுக்கு எதிராக. ஏன்னா அவங்க பிதாத்காரர்களா இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராக. அப்போ உருவான இந்த வார்த்தை தான் அஹ்லுஸ் சுன்னah என்பது, சுன்னத்துக்காரர்கள், நாங்கள் சுன்னத்துவாதிகள். அதுக்கு பிறகு ஜமாத் என்னோட தேர்ந்துக்குச்சு, சுன்னத் ஜமாத். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் சுன்னத் ஜமாத் பிதா ஜமாத் அப்படின்னு என்னங்க சுன்னத் ஜமாத், நாங்களும் சுன்னத்துடைய ஜமாத்தா, நீ மட்டும் சுன்னத்துடைய ஜமாத்தே, நாங்களும் சுன்னத்துடைய ஜமாத்தா அப்படின்ட்டாரு. அவர் சுன்னத் ஜமாத்துக்கு அர்த்தமே புரியல. அவர் சுன்னத் ஜமாத் சுன்னத்துடைய ஜமாத் நினைச்சுக்கிட்டாரு. நாங்களும் சுன்னத்துடைய ஜமாத்தாயா அப்படின்ட்டாரு. என்னண்டோ அந்த ஜமாத் என்பது சஹாபாக்களை குறிக்கும். அந்த ஜமாத் வந்து என்ன சுன்னத் ஜமாத் என்றாச்சு. எப்போ முதல்ல ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுதாங்க இந்த சுன்னத் ஜமாத் என்பது உருவான பேக்ரவுண்ட் வரலாறு. ஆனால் அதற்கு பிறகு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உண்மை செருப்ப மாற்றத்துக்கு முன்னாடி போய் ஊரை சுத்திட்டு வந்துடும் சொல்லி, அந்த மாதிரி எந்த வார்த்தைக்காக சுன்னத் ஜமாத் என்று பெயரிடப்பட்டதோ, எந்த பிதாத்திலிருந்து பிரிச்சு காட்டுவதற்காக, இந்த ஷியாக்கள் பிரிச்சு காட்டுவதற்காக சுன்னத் ஜமாத் என்ற பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அந்த சுன்னத் ஜமாத்ங்கிற பேர் எதுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, பிதாத்தை பூரா செய்யறவன், ஷியாக்களுடைய வேலையை பூரா செய்யறவனுக்கு அந்த பேர் எடுத்துக்கிட்டான். கழுதைக்கு பேரு கல்யாணி ராகன்னு சொல்லி,
கழுதைக்கு பேர் என்ன பேர் வச்சா கல்யாணி ராகம். கழுத குரல் கேட்க சகிக்குமா? கல்யாணி ராகம்ங்கிறது இசையில வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த இசைன்னு சொல்லுவாங்க. அது என்ன அளவு இசை நமக்கு தெரியாது. இசையில வந்து ரொம்ப உன்னதமான இசை கல்யாணி ராகம். கழுத குரலுக்கு பேர் வச்சு கழுதைக்கு பேர் கல்யாணி ராகம் பேர் வச்சானா. அந்த மாதிரி எந்த பிதாத்துகளை, எந்த அனாச்சாரங்களை, எந்த ஷிர்க்குகளை ஒழிப்பதற்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்துல் ஜமாத் என்று நாங்கள் சுன்னத்துக்காரர் என்று சொன்னார்களோ, அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை இன்னைக்கு எல்லா பிதாத்துகளையும் எல்லா அனாச்சாரங்களையும் செய்யறவனுக்கு பேரு ஆயிப்போச்சு. அதெல்லாம் பிதாத்து பா அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து அவன் சொல்றான் நீ தான் பிதாத்து. இது எப்படின்னா, ஒருத்தன் திருடன் ஓடனானா, திருடன் ஓடி இருக்கான், பின்னாடி வர்ற மக்கள்லாம் திருடன் 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 அப்படின்னு நான் துரத்திட்டு ஓடினாங்களாம். முதல்ல ஒருத்தன் துரத்திட்டு ஓடினானா, அப்புறம் 2 பேர் துரத்தினானா, பின்ன 3 பேர் துரத்தினானா. பார்த்தா நான் திருடன் பின்னாடி, ஆஹா திருடன் திருடன் கத்திட்டு போனா நிறைய பேர் வருவாங்க பொழுது, இவன் என்ன பண்ணா முன்னாடி போயிட்டு திருடன் 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 ஓட்டானான். அவன் பின்னாடி 10 பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவனும் திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சான், திருடனும். அந்த மாதிரி சுன்னத்துனா என்ன, சுன்னத்துல் ஜமாத்னா எனக்கு முன்னாடி பேசிய மௌலவி ஷௌகத்தில் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. சுன்னத் ஜமாத் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் பெயர் தான் சுன்னத் ஜமாத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை சத்திய சஹாபாக்கள் கற்றுத்தந்த முறைப்படி மரியாதைக்குரிய நான்கு இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் இப்னு ஹனபல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் இமாம்கள் எந்த ஹதீஸை பெருமானாரிடத்தில் வகுத்து கொடுத்தார்களோ அந்த ஹதீஸ் படியும் அவங்களுடைய முறைப்படியும் பின்பற்றுவதற்கு பெயர் தான் சுன்னத்துல் ஜமாத் என்பது. நான் கேட்கிறேன், இந்த பிதாத்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், இந்த ஷியாக்களுடைய அடிவர்களை பார்த்து கேட்கிறேன், யூதருடைய அடிவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க செய்யக்கூடிய எந்த பிதாத்துக்காவது, எந்த அனாச்சாரத்துக்காவது, கபர் வணக்கமா இருக்கட்டும், உருசா இருக்கட்டும், கூடு கொடியேற்றமா இருக்கட்டும், தாயத்து தலசமாத்தா இருக்கட்டும், நீ எத்தனை பிதாத்துகள் அனாச்சாரங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பேரால் அரங்கேற்றி உங்களுடைய தொப்பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறோ அந்த எந்த ஒரு பிதாத்துக்காவது குர்ஆனை விட்டுருங்க, ஹதீஸை விட்டுருங்க, சத்திய சஹாபாக்களை விட்டுருங்க, எந்த இமாம்களுடைய கருத்தில் இருந்தது ஆதாரம் காட்ட முடியுமா உங்களுக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயத்து போட சொன்னாங்க, தாயத்து போயிட்டு காசு வாங்க சொன்னாங்க, எங்க ஆதாரம் காட்ட முடியுமா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தர்காவுக்கு போக சொன்னாங்க, அங்க போய் பாம்பே ராணியுடைய ஜிலுக்கு ஜிக்க ஆட்டத்தை பார்க்க சொன்னாங்க, எந்த ஹதீஸ்ல ஆதாரம் காட்ட முடியுமா? கூடு கொடியேற்றத்தை நடத்த சொன்னாங்க, கொடியை சொல்லிட்டு அடிக்க சொன்னாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த ஆதாரத்தை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, சஹாபாக்களை விட்டுருங்க, இமாம்கள் எடுங்க, இமாம்கள் எடுங்க. அவங்கள பின்னாடி வந்தவங்க, இமாம்கள் சட்டங்களை வகுத்து கொடுத்தவர்கள், அவர்கள் எழுதின கிதாபுகள்லயாவது அவங்களுடைய பேர்லயாவது எங்கேயாவது அந்த பிதாத்துகளுக்கு ஆதாரங்கள் இருக்குதா? அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது, ஷைத்தான் சொல்லுகின்றான், நான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பாவங்கள் செய்ய வைத்து, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, ஷைத்தான் தன்னைத்தானே பழிச்சுக்கிறானாம், நான் மனிதர்களை பாவங்கள் செய்ய வைத்து அவனை நரகத்திற்கு தகுதியானவனாக ஆக்கின்றேன், அவன் நரகத்தை ரெடியானவனா ஆக்கி வச்சிடறேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் பாவி அந்த பாவத்திலிருந்துலாம் அல்லாஹ்ட்ட அழுது தௌபா செஞ்சு நான் செஞ்ச முயற்சியை பூரா பாழாக்கி இடுப்பிடும்பு உடைச்சிட்டான். ஷைத்தான் சொல்றான், இவனை பாவம் செய்ய வச்சு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கி நரகத்துக்கு ரெடியா வச்சிருந்தேன், மௌத்தானா அப்படியே அலத்துல் ஸ்ட்ரைட் பாயிண்ட் டு பாயிண்ட் நரகத்தை ரெடியாக்கி வச்சிருந்தேன். பாவி திடீர்னு எங்க இருந்தா போனானோ, யார் பயான கேட்டானோ, எங்க போய் திருந்தினானோ, திடீர்னு தௌபா செஞ்சான், அழுதான், பாவத்துல இருந்து மீண்டுட்டான், நான் செஞ்ச முயற்சி பூரா அந்த பாய் பாழாக்கி என் இடுப்பிடுப்பு உடைச்சிட்டான். அதற்கு பிறகு யோசிச்சேன், இவனை மறுபடியும் எப்படி வழி எடுக்கிறது? பாவங்கள் செய்ய வச்சா, சாராயம் குடிக்க வச்சா தௌபா செஞ்சிடறான், விபச்சாரம் செய்ய வச்சா தௌபா செஞ்சிடறான், திருட வச்சா தௌபா செஞ்சிடறான், புறமேச வச்சா தௌபா பண்ணிடுறான், என்னென்ன அனாச்சாரங்களை, என்னென்ன பாவங்களை, எத்தனை ஹராம செய்ய வச்சாலும் திடீர்னு திரும்பி தௌபா செஞ்சிடறான். இவன் தௌபாவே செய்யக்கூடாது, அந்த மாதிரி என்ன பண்ண வைக்கலாம், ஆனா பாவமா இருக்கணும், தௌபா செய்யக்கூடாது. ஷைத்தான் சொல்றான், முஸ்லிம் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவனுக்கு மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கமாக காட்ட ஆரம்பித்தேன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக காட்ட ஆரம்பித்தேன், அவன் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான். இந்த நான் தேவபந்து மனசால ஓதும் போது, இந்த ஹதீஸை நடத்தும் போது என்னுடைய உஸ்தாத், எனக்கு இந்த ஹதீஸை ஓதி கொடுத்த உஸ்தாத் மௌலானா சைசா பாலன்புரி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ए मौलवियों समझ लो, जो जिनाकारी करता है, जो सिरकत करता है, जो चोरी करता है, सबको तौबा करने का तौफीक मिलेगा, लेकिन जो बिदात करता है उसको तौबा की तौफीक नहीं मिलेगा. जो மௌலவிகளை விளங்கிங்க, ஜினா பண்றவன், திருடுறவன், விபச்சாரம் பண்றவன், சாராயம் குடிக்கிறவன், இவனுக்குலாம் தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கும், தௌபாவுடைய நசீபு கிடைக்கும். யார் பிதாத்து செய்யறானோ
அவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் லேசில் கிடைக்காது. ஏன்? திருடுறவன் நான் 5 ரூபாய் திருடினால் 5 நன்மை, 50 ரூபாய் திருடினால் 50 நன்மை நினைக்கிறதுல திருடுற தப்புன்னு தெரிஞ்சுதான் சரிதான். ஒரு நாளைக்கு திருந்துவான், ஒரு நாளைக்கு திருந்துவான். விபச்சாரம் பண்றவன் ஒரு நாளைக்கு 2 விபச்சாரம் பண்ணா 200 நன்மை, 3 விபச்சாரம் பண்ணு அப்படி நினைக்கிறதுல பாவம் தப்புன்னு நினைச்சுதான் செய்யறான். ஒரு நாளைக்கு திருந்துவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பித்அத்தை செய்யறவன், மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரத்தை செய்யறவன் செஞ்சா நன்மை நினைச்சு செய்யறான், செஞ்சா நன்மை நினைக்கிறான், இது புண்ணியம் நினைக்கிறான். உண்டியில காசு சேர்த்து வச்சு தர்மம் செஞ்சாவோட புண்ணியம் இல்ல. உண்டியில காசு சேர்த்து வச்சு நான் அஜ்மீர் தர்காவுக்கு போனா, நாகூர் தர்காவுக்கு போனா எனக்கு புண்ணியம் நினைக்கிறான். நான் ஒரு படி அரிசியா சேர்த்து வச்சு பட்டாணி பாவாக்கு பொழுது ஓதும் போது நான் நேம்சத்துக்கு கொடுத்தா புண்ணியம் நினைக்கிறான். அப்புறம் எங்க நம்ம தௌபாவுடைய வாக்கியம் கிடைக்கும்? முதல்ல தப்புன்னு தெரிஞ்சாலும் தௌபாவுடைய வாக்கியம் கிடைக்கும். கண்ணித்துக்குள்ள இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. பித்அத்துகளை அனாச்சாரங்களை செய்ய வைத்து இல்லாத மார்க்கத்தில் இல்லாத அனுஷ்டானங்களை மார்க்கமாக அவனுக்கு அலங்கரித்து காட்டி அவனை குற்றவாளியாக பாவியாக ஆக்குகின்றான். இப்படி வந்த இந்த நிலைமையில தான் இந்தியாவுக்கு வருது பிரச்சனை. யாரு? ஷியாக்கள்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய முஸ்லீம்களுக்கு வருது. இந்திய முஸ்லீம்கள் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள்றாங்க. ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே யூதர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி பேசிய மௌலவி ஷவுகத்தில் சொன்னாங்க, உலகளாவிய அளவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த கிறிஸ்தவர்களை இயக்குபவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆங்கில ஆட்சியிலும் சில யூதர்கள் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணா, ஆட்சி அதிகாரத்தை வச்சு இந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும். ஏன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் விரட்டப்படுவதற்கே முக்கிய காரணம் முஸ்லீம்கள் தான். விரட்டப்படுவதற்கு முதல் காரணமே முஸ்லீம்கள் தான். ஏன்? அவர்களை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது அல்லாஹ்வுடைய குர்ஆன். வமாலக்கும் லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜால் வல் பில்தான் வன் நிசாஇ அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதில் கரியத்தி வாலிமி அஹ்லுஹா. வமாலக்கும், நான் என்ன உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? அல்லாஹ் கேக்குறான், உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராட மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் சண்டையிட மாட்டீர்களா? அநியாயக்கார ஆக்கிரமிப்பாளர்களை, அநியாயக்கார எதிரிகளை விரட்ட மாட்டீர்களா? எந்த நிலையிலே? வல் முஸ்தலாஃபின மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான் அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதில் கரியத்தி வாலிமி அஹ்லுஹா. யா அல்லாஹ், பலகீனமான பெண்களும் பலகீனமான குழந்தைகளும் பச்சிலம் பாலகர்களும் பலகீனமான ஆண்களும் யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார ஆட்சியாளர் பூமியில வாழ முடியல, எங்களை இந்த ஊரை விட்டே விரட்டிடு யா அல்லாஹ் என்று அவர்கள் அங்காலாய்த்து கேட்கும் நிலையில் அந்த அப்பாவி மக்களுக்காக அநியாயக்காரர்களை விரட்டுவதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது? இந்த ஆயத்து தான் இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வாளேந்தி போராடக்கூடிய முஜாஹிதீனை உருவாக்கியது. அது வரைக்கும் யாருக்கும் அந்த சிந்தனையே இல்லைங்க. அவன் வந்து ஐயோ ஆக்கிரமிச்சிட்டானே இப்படிதான் அங்காளிச்சிருந்தாங்க. எதிர்த்து போராடணுங்கிற சிந்தனை முதல்ல உருவானது வடக்கே சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதெல்லாம் பெரிய சுதந்திர போராட்ட வரலாறு பத்தி பேசணும், அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு பேசணும். அல்ஹம்துலில்லாஹ், நான் தேவபந்தில் ஓதி முடிச்ச உடனே எம்ஏ படிக்கிறதுக்கு முதல் தேர்ந்தெடுத்த டிபார்ட்மெண்ட் எம்ஏ ஹிஸ்டரி தான் எடுத்தேன் நான். ஏன்னு சொன்னா ஹிஸ்டரி வரலாறு, எந்த சமுதாயம் வரலாறு தெரிந்து கொள்ளவில்லை அந்த சமுதாயத்தை அழிக்கிறது ரொம்ப லேசுங்க. இது யார் சொன்னது? நம்முடைய மால்கம் எக்ஸ் சொன்னது. அமெரிக்காவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினார் மால்கம் எக்ஸ். அவர் சொன்ன வார்த்தை, எந்த சமுதாயம் வரலாறு தெரிந்து கொள்ளவில்லை அந்த சமுதாயத்தை அழிப்பது லேசு. ஸ்பெயின் வரலாறா இருக்கட்டும், இஸ்லாமிய வரலாறா இருக்கட்டும், உதுமானிய பேரரசு வரலாறா இருக்கட்டும், முஸ்லீம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள், அந்த வரலாறு நமக்கு தெரியலன்னாக்கா நம்ம அழிக்கிறது ரொம்ப லேசு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஆரம்பிச்சோம்னா வடக்கே சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்க, ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். முதல் ஆங்கிலேயர் எதிர்த்து முதல் நடந்த போர் எங்க நடந்துச்சு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பிளாசி போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாறுல சொல்லுவோம், ஆங்கிலேயர் எதிர்த்து இந்தியாவில் முதல் நடந்த போர் பிளாசி போர் அப்படிங்குவான். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் புக்லயே இருக்கும். 3ஆம் கிளாஸ் புக்ல கொஸ்டின் ஆன்சர்ல கேட்பாங்க, ஆங்கிலேயர் எதிர்த்து முதல் போர் எங்கே நடந்தது? பிளாசி போர் நடந்தது. இதை மட்டும் தான் சொல்லுவான். இந்த பிளாசி போர் நடத்தினது யாரு? சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல் போர் பிளாசி போரை ஆரம்பித்து வைத்தது சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வடக்கே. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். தெற்கே உருவானார்கள் தென்னகத்து சிங்கம் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. திப்பு சுல்தான் வரலாறு இப்ப அற்புதமான வரலாறு. அவர் ஒரு பரந்த சிந்தனையாளர். இங்கே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து திப்பு சுல்தான் போராடிட்டு இருக்கிறாரு. அங்கே பிரான்சிலே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நெப்போலியன் போனபார்ட் போராடிட்டு இருக்கிறாரு. நெப்போலியன் பிரெஞ்சு வீரர். பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்போம், பிரெஞ்சு ரெவல்யூஷன். அந்த ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள்.
ஷஹீத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரெஞ்சு வீரர் நெப்போலியனோட தொடர்பு கொண்டு அவருக்கு குர்ஆன் தர்ஜுமா அங்க அனுப்புனாங்க, பிரெஞ்சு மொழியில தர்ஜுமா பண்ணி அனுப்புனாங்க. பெரிய வரலாறு அது, திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு. அப்படி வடக்கே சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தெற்கே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் ரெண்டு பேரும் ஷஹீதாக்கப்பட்ட பிறகுதான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஆங்கிலேய கவர்னர் சொல்கின்றான், then இந்தியா ஃபார் அஸ், இனிமே இந்தியா எங்களுக்கு தான். வடக்கே சிராஜுத்தௌலா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். தெற்கே எங்களுக்கு வடக்கையும் தெற்கே சிம்ம சொப்பனமாக விளங்கிய, நைட் மேராக விளங்கிய, எங்களுக்கு இரவிலே வந்து கனவிலே பயமுறுத்தி கொண்டிருந்த திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிராஜுத்தௌலா ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொல்லப்பட்டு விட்டார்கள். then இந்தியா ஃபார் அஸ், இனிமேல் இந்தியா எங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்பங்க? 1800களிலே, 800 ஆரம்பத்தில். அப்படி இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் துரத்தப்படுவதற்கு முஸ்லிம்கள் தான் முழு காரணம் என்ற உடனே இந்த முஸ்லிம்களை இந்தியாவில் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. அதுக்கு அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமுதாய ரீதியாக எல்லா விதமான சூழ்ச்சியை செய்யணுங்கிறதுக்காண்டி தான் எல்லா வரலாறுகளையும் மாத்தி திருச்சி எல்லா ஃபித்னாக்களையும் ஏற்படுத்தி நாம இந்த நாட்டை விட்டு சுதந்திரம் விட்டு போயிட்டா கூட காலாகாலத்துக்கு இவன் பாபரி மஸ்ஜித்ங்கிற பேர்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். வரலாறு திருத்தி எழுதிருப்பான், ராம அங்கதான் பிறந்தார் அப்படின்ட்டு, அயோத்தியில பிறந்தார். இன்னைக்கு அவன் நினைச்சு நடந்துட்டு இருக்குது. சமுதாய ரீதியாக, சொசைட்டி ரீதியாக நம்மளை சீரழிப்பதற்காக ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார்கள் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த யூதர்கள். முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக, முஸ்லிம்களை குழப்பதற்காக, முஸ்லிம்களை சின்ன பின்னப்படுத்துவதற்காக இரண்டு பேரை தேர்ந்தெடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஒருவன் மிர்சா குலாம் அகமது காதியானி. மிர்சா குலாம் அகமது காதியானி கேள்விப்பட்டிருப்போம். காதியானி என்ற ஒரு மதத்தையே புதுசா உருவாக்க வச்சான். அவனை வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை தான் நபின்னு சொல்ல வச்சான். இஸ்லாத்தின் பேராலேயே பார்த்தா முஸ்லீம்களை பூரா காஃபிரா மாத்த முடியாது. நீ இஸ்லாத்தை விட்டு போனா உயிரை விட்டாங்க விடுவானே தவிர இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான். அப்ப என்ன வழி? அவன் மார்க்கத்திலேயே அவன் பேரிலேயே சில புல்லுருவிகளை உருவாக்க வேண்டும். உருவாக்கினான் ஒருத்தன் மிர்சா குலாம் அகமது காதியானி. இன்னொருத்தன் யார் தெரியுமா? அவனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்னொருத்தன் தான் இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி பத்தி எல்லாம் தெரியும்ல, இல்ல அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யார் தெரியாதா? தெரியும்ல, எல்லாம் அமைதியா எங்கேயோ வானத்துக்கு மேல பூமி கீழே பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்ல புரியுது இல்ல? மிர்சா குலாம் அகமது காதியானிங்கிறவன் இன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள, இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அந்த காதியான்கிற பகுதி, அந்த காதியான்கிற பகுதியில் சாரி இந்தியாவுக்கு வந்துருச்சு. அது முதல்ல பாகிஸ்தான் வந்துச்சு, இப்ப இந்தியாவோட வந்துச்சு. பஞ்சாப் மாநிலத்தில் காதியான்கிற ஊர்ல பிறந்தவன் தான் மிர்சா குலாம் அகமது. இவன் ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் கோர்ட்ல ஒரு குமாஸ்தாவா இருக்கிறான். நல்ல இவனுடைய ஆங்கில திறமையும் இவனுடைய வளமையும் இவனுடைய புலமையும் பார்த்துட்டு பிரிட்டிஷ் தேர்ந்தெடுத்து சில எலும்பு துண்டுகளை வீசி அவனை வந்து தன் நபின்னு சொல்ல வைக்குது. அதையும் ஒரு பைத்தியக்கார கூட ஏத்து நம்பிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மிர்சா குலாம் அகமது காதியானியுடைய காதியானிகளுடைய மர்கஸ் சென்டர் எங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த நன்றி விசுவாசத்தோட அவன் சென்டர் வச்சிருக்கிறது யூகேல உள்ள லண்டன்ல. இன்னைக்கு காதியானியுடைய மர்கஸ் எங்க இருக்கு தெரியுமா? லண்டன்ல இருக்குது. ஏன்னா அவன் எஜமான் போட்ட எலும்புக்கு விசுவாசமா அங்கேயே போய் குடியிருக்கான். அவன் ஒண்ணு. ரெண்டாவது அவனுடைய அண்ணன் மிர்சா குலாம் அகமது காதியானுடைய அண்ணன் மிர்சா காதர் பேக் காதியானி. இவன் குலாம் அகமது காதியானி, அவன் காதர் பேக் காதியானி. அந்த பேக்குக்கு மாணவ ஒருத்தர் தான் அஹமது ரஜா கான் பரேலவி. மிர்சா குலாம் அகமது காதியானுடைய அண்ணன் மிர்சா காதர் பேக் காதியானி. அந்த காதர் பேக் காதியானிக்கு மாணவன் ஸ்டூடெண்ட் தான் யாருன்னு சொன்னா அஹமது ரஜா கான் பரேலவி. இந்த பரேலவி ஏற்படுத்திய கொள்கை நம்ம இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, இவங்களாம் பிதாத்வாதி, இவங்களாம் சுன்ன ஜமாத்காரங்க, பிதாத் இல்ல. அவங்களோட ஒரிஜினல் பேரு பரேலவிகள். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. திருவிதாங்கோட்டில் ஒரு தலப்பாக்கன்னு ஒரு லெப்பர் இருக்கு, அவன்கிட்ட கேட்டு பாருங்க, நீ எந்த குருநாதி யாருப்பா? எங்களுடைய ஆலா ஹஸ்ரத் ரஸா கான் பரேலவி அப்படிங்குவான். கேரளால வந்து இருக்கிறான் ஒரு ஷேக், என்ன முஸ்லியாரு? ஏபி முஸ்லியாரு. அந்த ஏபி முஸ்லியார் கேட்கல, உங்க அம்மா உங்க குருநாதர் யாரு? எங்களுடைய குருநாதர், எங்களுடைய குருநாதராக்கும் எங்களுடைய ஆலா ஹஸ்ரத்தாக்கும் மிர்சா அஹமது ரஸா கான் பரேலவி. நெஞ்சில் ரெண்டு கையை வச்சுட்டு சொல்லுவான். அந்த அஹமது ரஸா கான் பரேலவி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டவன். இது எந்த பரேலியா மறுக்க முடியுமா இத? ஏன்னா அஹமது ரஸா கான் பரேலவி மிர்சா குலாம் அகமது காதியானுடைய அண்ணன் மிர்சா காதர் பேக் காதியானுடைய மாணவன், ஸ்டூடெண்ட். அவனுக்கு ஸ்டூடெண்ட் இவன். இந்த ரெண்டு பேரை உருவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள். இந்தியாவிலே ஷியாவுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கும் ஷியாக்களுடைய அந்த குழப்பத்தை இந்தியாவில் நிலைநாட்டுவதற்கும் அதன் பேரால் இஸ்லாத்தின் பேரால் வழிகெடுக்கிறதுக்கும் உருவாக்கினா.
அந்த நேரத்துல சுன்னத் ஜமாத்ங்கிற பேர் வந்து மக்கள்கிட்ட பெரிய பிரபலம் இல்ல. இவன் பார்த்தான், இது சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை நமக்கு வச்சுக்கிட்டோம்டா, ஏன்னா கல்யாணி ராகம் உயர்ந்த ராகம், அந்த பேர் கழுதிக்கு வச்சுக்கிட்டோம்டாக்கா கழுதியும் கண்ணியப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிதாத் அனாச்சாரத்துக்கு போற என்ன பண்ணிட்டான், சுன்னத் ஜமாத்ங்கிற சஹாபி சொன்ன வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் சுன்னத் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் அப்படின்ட்டான். இந்த கொள்கையை, இந்த பரேலவி கொள்கையை உருவாக்கியவன் இந்தியாவிலே அஹ்மத் ரஸா கான் பரேலவி. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, பதிவாயிட்டு இருக்குது. நான் சொன்ன அத்தனை ஆதாரப்பூர்வமான கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு எத்தனை மறுப்பு யார் போட்டாலும் சரி, இதுக்கு மறுப்பு கொடுங்க. அஹ்மத் ரஸா கான் பரேலவி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று இந்த பரேலவிக்காரர்கள் சவால் விட தயாரா? சவால் விட தயாரா? நாங்க எங்களுக்கு யாரும் குருநாதர் கிடையாது. எங்களுடைய குருநாதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எங்களுக்கு குருநாதர் அப்துல் வஹாபோ வஹாபி கொள்கையை உருவாக்குனவரோ இல்ல. அவருக்கு எங்களுக்கு அல்லாஹ்வே சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுடைய குருநாதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பரேலவிகளே, உங்களுடைய குருநாதர் அஹ்மத் ரஸா கான் பரேலவி தான் என்று நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன். மறுக்க தயாரா? இந்த ஏபி முஸ்லியாரையோ, ஏபி முஸ்லியாருடைய நாகர்கோயிலுடைய ஏஜென்ட்களை கேட்கிறேன், அஹ்மத் ரஸா கான் பரேலவிக்கோ அவருடைய கொள்கைக்கோ எங்களுடைய கொள்கைக்கோ எந்த சம்பந்தம் இல்லை என்று பகிரங்கமாக சொல்ல தயாரா? எத்தனை நாட்களுக்கு இந்த அப்பாவி ஜனங்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள்? அதனாலதான் இந்த வரலாறு எடுத்தேன். இந்த வரலாறு கூட தோண்டி கிண்டி எடுத்துட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு இந்த அப்பாவி மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள்? இதான் சுன்னத் ஜமாத், இதான் சுன்னத் ஜமாத் என்று உங்களுடைய நரகத்தை நோக்கிய பாதைக்கு உங்களுடைய தொப்பையை, உங்களுடைய வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்காக, உங்களுடைய ஜேபை வளர்த்துக் கொள்வதற்காக, காசு பணங்களை மக்களிடத்திலிருந்து பிடுங்கி உங்களுடைய நரகத்தை வளர்த்துக் கொள்வதற்காக எத்தனை நாட்கள் இந்த மக்களை ஏமாற்றுவீர்கள்? சுன்னத் ஜமாத், சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே நீங்கள் பரேலவி ஜமாத் மறுக்க முடியுமா? அந்த பரேலவி கொள்கையுடைய கொள்கை என்ன தெரியுமா? அஹ்மத் ரஸா கானுடைய பரேலவி கொள்கையை சொல்லிட்டு வர்றேன். அவருடைய முதல் கொள்கை என்ன தெரியுமா? பெரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு சஜிதா செய்யலாம், அவுலியாக்களுக்கு சஜிதா செய்யலாம். உயிரோடு இருக்க அவுலியா, மௌத்தா போன அவுலியா, எல்லா அவுலியாக்களுக்கும் சஜிதா பண்ணலாம். இது அந்த பரேலவி ஏற்படுத்திய கொள்கை. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு ஒட்டகம் வந்து தலையை சாச்சிட்டு போகுது. புகாரியோட ஹதீஸ்ல பாருங்க, ஒட்டகம் வந்து தலையை சாச்சிட்டு போகுது. சஹாபாக்கள் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்க சில சஹாபாக்கள் அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தூதராக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. ரோம் மன்னர், கிஸ்ரா மன்னர்லாம் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு சொன்னா, யார சொல்ல அங்கெல்லாம் மன்னர்களுக்கு மக்கள் சஜிதா செய்றாங்க, சிரம் பண்ணிறாங்க. எங்களுக்கு மன்னர்கள்லாம் மன்னர் நீங்க, எங்களோட உயிருக்கு மேல நீங்க, யார சொல்ல உங்களுக்கு நாங்க சஜிதா செய்யவா? இந்த ஒட்டகம் வந்து தலையை சாச்சிட்டு போது, யார சொல்லலாம் உங்களுக்கு? ஒட்டகம் தலையை சாச்சிட்டு போது நாங்க சஜிதா செய்வ, யார சொல்லலாம்? சகோதரர்களே, உலகத்திற்கே ஒரு சுயமரியாதை கொள்கையை முதலாக கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். உன்னுடைய உயர்ந்த உறுப்பான தலையை, உன்னுடைய உயர்ந்த உறுப்பான தலையை உலகத்திற்கே உயர்ந்தவனாகிய ரப்புல் ஆலமீனை தவிர யாருக்கும் பணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த இடத்தில் இஸ்லாம். சொன்னாங்க, லவ் குன்து ஆமுரு அன் யஸ்ஜுத அஹதுன் லி அஹதின் லஅமர்து நிஸா அன் யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிஹின். புகாரி ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்திருந்தால், லவ் குன்து ஆமுரு அன் யஸ்ஜுத அஹதுன் லி அஹதின், ஒருவன் மற்றவனுக்கு சஜிதா செய்யலாம் என்று அனுமதிப்பதாக இருந்திருந்தால், லஅமர்து நிஸா அன் யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிஹின், நான் முதலில் பெண்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன் தன்னுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படி. ஆனால் என்னுடைய மார்க்கத்தில் அப்படி அனுமதி இல்லை. யார் சொன்னதுங்க? யார் சொன்னது? இது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை. பரேலவியுடைய கொள்கை என்ன? அஹ்மத் ரஸா கான் பரேலவியுடைய கொள்கை என்ன? இல்ல இல்ல, சஜிதா செய்யலாம், சஜிதா செய்யலாம். என்னங்க சஜிதா செய்யலாங்கிறீங்க? பாபாக்களுக்கு, தங்கல்மார்களுக்கு, தொங்கல்மார்களுக்கு, ஷேகுமார்களுக்கு, பீர்மார்களுக்குலாம் சஜிதா செய்யலாம். என்னங்க சஜிதா செய்யலாங்கிறீங்க? இது சஜிதா கிடையாதுங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சஜிதா செய்யும்படி மலக்குமார்கள் அல்லாஹ் உத்தரவு இல்லையா? அல்லாஹ் மலக்குமார்கள் சொன்னாங்க இல்லையா, யாரும் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி. கொய்த குல்டாலில் மலாயிகத்து சுஜூது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் ஆதமுக்கு உத்தரவிட்டோம், மலக்குமார்கள் உத்தரவிட்டோம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. ஃபஸஜது, அவர் அத்தனை பேரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிங்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்கள் சஜிதா செய்யும் பொழுது நாம ஏன் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது? அசந்தனங்களை கேட்கிறது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இல்லையே, நீ அல்லாஹ் தவிர யாருக்குமே சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வே சொல்றான், மலக்குமார்கள் சொல்றான் ஆதமுக்கு சஜிதா செய்யும் சொல்லி. அப்படி நாம ஏன் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது, அவுலியாக்கள் செய்யக்கூடாது? அப்படிங்கிற இந்த விளக்கம் பாவம் நவுது பில்லா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போயிடுச்சு.
ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நவுதுபில்லா மார்க்க ஞானம் இல்லை பாருங்க, அதனால அவங்களுக்கு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார் சஜிதா செய்யும் பொழுது எனக்கு நீங்கள் சஜிதா செய்தால் என்ன தப்பு, எனக்கு செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கலாம். இந்த அறிவு ஜீவிகளுக்கு, இந்த பரேலவிகளுக்கு தெரிஞ்ச இந்த விளக்கம் நவுதுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம போயிடுச்சு. நவுதுபில்லா ரசூலுல்லாஹ் பாவம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்கிற மார்க் அறிவு ரசூலுல்லாஹ் இல்லல்ல, நவுதுபில்லா. அதனால ரசூலுல்லாஹ் தெரியல. அதனால அவங்க லவ் குன்து ஆமுரா யசுதா அஹதுல் யஹதீன் ல அமர்து நிஸால யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிகின்ன, நான் அப்படி மனிதருக்கு மனிதன் சஜ்ஜாசி அனுமதித்திருந்தா முதல்ல தன்னுடைய கணவனுக்கு சஜ்ஜாசியும்படி மனைவிமார் உத்தரவிட்டிருப்பேன். ஆனா என்னுடைய மார்க்கத்தில் சஜ்ஜாசி அனுமதி இல்லை என்று ரசூலுல்லாஹ் நவுதுபில்லா தெரியாம சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வராத வஹி எனக்கு வந்ததனால தான் நான் சொல்றேன், இல்ல அவுலியாக்கள் சஜ்ஜா செய்யலாம், கபர்களுக்கு சஜ்ஜா செய்யலாம், பெரியாருக்கு சஜ்ஜா செய்யலாம், தங்கல்மார்களுக்கு தொங்கல்மார்களுக்கு ஷேக்மார்களுக்கு பீர்மார்களுக்கு சஜ்ஜா செய்யலாம் என்று இந்த மிர்சா இந்த அஹமது ரஸா கான் பரேலவி சொல்கிறான். அந்த பரேலவியுடைய கொள்கையை சார்ந்தவர்கள் தான் இந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியாரும், இங்க உங்க திருநெல்வேலியில் இருக்க எங்க நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய அவருடைய ஏஜென்ட்களும் அவுலியாக்களுக்கு சஜிதா பண்ணலாம். அவங்க சொல்ற ஆதாரம், முதல் ஆதாரம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சது. ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதனால ரசூலுல்லாஹ் வேணாம்னு சொல்லிட்டாங்க, இவருக்கு தெரிஞ்சதுனால செய்ய சொல்லிட்டாரு. இன்னொரு ஆதாரம் சொல்லுவாங்க, சஜிதாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 7 உறுப்புகள் பூமியில படணும், ஒதுவோட சஜிதா செய்யணும், ஒதுவோட, அப்புறம் கிப்லா முன்னோக்கி செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் சஜிதா. இப்போ ஒருத்தர் நிக்கிறாருங்க, தன் படார்னு தலையில தட்டினாரு, பொத்துல குப்புற விழுந்துட்டாரு, இது யாராவது சஜிதான்னு சொல்ல முடியுமா? என்ன சஜிதான்னு சொல்ல முடியுமா? முடியாது. சுஜூதுங்கிறது 7 உறுப்புகள், நெற்றி, 2 கை, 2 முழங்கால், 2 பாதம், பாதத்துடைய விரல்கள், இந்த 7 உறுப்புகளும் பூமியில பட்டாதான் சஜிதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி உமிர்து அன் யஸ்ஜுத அலா சபாத்தி ஆவாமின், நான் 7 எலும்புகளின் மீது சஜ்ஜா செய்யும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 7 எலும்புகள், நெத்தி, 2 கை, 2 முட்டங்கால், 2 பாதம், 7 உறுப்புகள் பூமியில படணும், அப்பதான் சஜிதா. கிப்லா முன்னோக்கி செய்யணும், அதான் சஜிதா. ஒதுவோட செய்யணும். சும்மா ஒருத்தர் முதுகு வலிங்க, முதுகு வலி, வீட்டுல கடந்து இப்படி குமிஞ்சு கிடக்கிறார், சஜ்ஜா செய்யற மாதிரி கிடக்கிறார் கீழே, அவருக்கு சஜ்ஜான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒதுவோட செய்யணும், கிப்லா முன்னோக்கி செய்யணும், 7 உறுப்புகள் மீது செய்யணும், இதுதானே சஜிதா. நாங்க என்ன அவுலியாக்களுக்கு அப்படியா செய்யறோம்? ஒது செஞ்சுட்டு போய் சஜ்ஜா செய்யறோம்? எங்க தங்கல் மார்க்கு தொங்கல் மார்க்கு நாங்க அப்படியே சஜ்ஜா செய்யறோம்? காலை பார்த்தனே ஷேகன் ஆகமே அப்படின்னு தொட்டு கும்பிடுறோம். நாங்க எங்க 7 உறுப்புல சஜ்ஜா செய்யறோம், நாங்க எங்க ஒதுவோட செய்யறோம், நாங்க எங்க கிப்லா முன்னோக்கி செய்யறோம். இது எப்படி சுஜூது செய்ய முடியும், சொல்ல முடியும்? நாங்க சுஜூத செய்யறது இல்ல, கண்ணியத்துக்காண்டி கீழே விழுறோம், பூமியில தலைய வைக்கிறோம், இது எப்படி சஜ்ஜான்னு சொல்ல முடியும்? இந்த பரேலவிகளுடைய வாதம். ரப்புல் ஆலமீன் பதில் சொல்றான் இதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். மோசா ஏதோ ஆயத்து கொஞ்சம் மிஸ் ஆட்ட எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் வா விட்டாரு, ஃபா விட்டாரு, அதை விட்டாரு, இதை விட்டாரு, தப்பு தப்பா ஆயத்தை ஓதுறாருன்னு சொல்லி கதை போடுவாங்க, கேசர் போடுவாங்க. நான் அதுக்கு பதில் சொன்ன கேசருக்கு பதில் சொல்லிடுறேன். அதில் மோல்சா பக்கத்தில் வச்சிருக்கேன், ஏதாவது நான் ஆப்ஸா கிடையாதுங்க. நல்லா எனக்கு அந்த நசீபை கொடுத்து குரான மனனம் பண்ணல, நான் ஆயத்து ஏதாவது தப்பா ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு திட்டுவேலையில பிரச்சனை இந்த மாதிரி ஆப்ஸா பக்கத்தில் இல்லை, அதான் பிரச்சனை ஆகி போய் திட்டுவேலையில. நான் என்னங்கிற அப்புறம் சொல்ல திட்டுவேலை நடந்ததை. அல்லாஹ் சொன்ன லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்யாதீர்கள், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்யாதீர்கள், அவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜ்தா செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான். சூரியனுக்கு சஜ்தாக்கு சஜ்தா பண்ண மஜூசிகள் சூரிய வணங்கி சூரியனை வணங்குறவங்க, சஜ்தா நெருப்பை வணங்குறவன், சந்திரனை வணங்குறவன் சூரியனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவான். சூரிய நமஸ்காரம் நீ பாத்துறீங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணுவான், சூரியனுக்கு சஜ்தா பண்ணுவான். அவன் என்ன ஒது செஞ்சுட்டு போய் கிப்லாவை முன்னோக்கி 7 உறுப்புகள் மேல சஜ்தா செய்யறான்? என்னங்க சூரிய நமஸ்காரம் பண்றவன் பள்ளிவாசல் காலையில வந்து ஒது செஞ்சுட்டு நீ ஐயராச்சே நீ நான் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி போய் அதனால ஒது செய்யறதுக்காக நீங்க வந்த போய் அப்படின்னு சொல்லி ஒது செய்யறானா? இல்லங்கண்ணா நாங்க போய் சஜ்தா செய்யணுமோ, அதான் நாங்க கிப்லாவை முன்னோக்கி செய்யறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஐயர் சொல்லுவானா? அப்ப 7 உறுப்புகள் மீது சஜ்தா செய்யறது இல்ல, கிப்லாவை முன்னோக்கி செய்யறது இல்ல, ஒது செஞ்சு செய்யறது இல்ல. அவன் செய்யக்கூடிய அந்த செய்கைக்கும் அல்லாஹ் வச்ச பேர் லா தஸ்ஜுது, சஜ்தா செய்யாதீர்கள். சஜ்தாங்கிற அல்லாஹ் அவன் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் சஜ்தாங்கிறான். அப்படிங்கும் பொழுது இவன் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான காரணம் சொல்லி மக்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள் இந்த பரேலவிகள். நாங்க செய்யறது சஜ்தா இல்ல, இது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் காலில் விழுகின்றோம்.
இவங்க எல்லாம் அதிமுக தானே பெரிய பெரிய பதவி கிடைச்சிருக்கீங்க எங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அந்த கட்சியில போகாம போயிட்டாங்க. பெரிய பெரிய பதவி கிடைச்சிருக்கோம் ஏடிஎம்கேல இருந்தாண்டா. எதுக்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, இந்த பரேலவி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழப்பி மக்களை வழிகெடுத்து உன்னதமான இபாதத்தாகிய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜ்தாவை கண்டவனுக்கு செய்ய, கண்டவனுக்கு சஜ்ஜா செய்ய, தாடி வச்சு தொப்பி போட தங்கள் அந்த சஜ்ஜா செய்ய, தொங்கல் அந்த சஜ்ஜா செய்ய, பீர் அந்த சஜ்ஜா செய்ய, ஷேഖுக்கு சஜ்ஜா செய்ய, கபருக்கு சஜ்ஜா செய்ய, கண்ட பலாய் பத்திரங்களும் சஜ்ஜா செய்ய, அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய உன்னதமான இபாதத்தை சஜ்தாவை என்று நம்முடைய ஈமானை கெடுத்து நம்மை நரகத்திற்கு அனுப்புவதற்காக ஆங்கிலேயர்களால், ஆங்கில ஏகாதிபத்தியவாதிகளால், யூத நஸ்ரானிகளால் சூழ்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட இந்த அகமது ரஸா கான் பரேலவியினுடைய கொள்கை தான் எல்லாத்துக்கும் சஜ்ஜா செய்யறாங்கிற கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த கொள்கை சுயமரியாதை கொள்கை. யாருக்கும் சஜ்ஜா செய்யாத, உன்னுடைய உயர்ந்த உறுப்பான தலையை உயர்ந்தவனாகி அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் பணியணும், யாருக்கும் பணியக்கூடாது. இப்ப முடிவு பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை தேவையா? அல்லாஹ்வுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஏகத்துவத்தையும் சுயமரியாதையையும் உலகத்தை நிரூபிக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தேவையா? நம்முடைய சுயமரியாதையை இழந்து கண்ட நாய்களுக்கெல்லாம் சஜ்ஜா செய்யக்கூடிய பரேலவி கொள்கை தேவையா? தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது அவங்களுடைய கொள்கை, முக்கியமான கொள்கை. கண்டவனும் சஜ்ஜா செய்யலாம், பரேலவி கொள்கை. அடுத்து பரேலவி கொள்கை அத்வைத கொள்கை. அதாவது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துடைய தாரக மந்திரம். அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக முடியாது, நவுதுபில்லாஹ் அல்லாஹ்வோட உயர்ந்தவர்களாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் இஸ்லாத்துடைய தாற்பயமே, அடிப்படை தத்துவமே. இதையே சிதைக்கும் விதத்திலே கண்ட கழிச்சரையும் நாயையும் பேயையும் கழுதையும் குதிரையும் கொண்டு போய் அல்லாஹ்க்கு ஈடுனா இவன் செய்ய மாட்டான். அதனால எந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உயர்ந்த கண்ணிய மரியாதை இருக்கிறதோ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆகுனா டக்குனு இவன் ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வுக்குரிய சிஃபாத்துகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யார்? இந்த பரேலவி, அஹ்மது ரஸா கான் பரேலவி. ரெக்கார்ட் பண்ணட்டும், இதற்கு தைரியம் இருந்தால் இதற்கு மறுப்பு போடட்டும். அஹ்மது ரஸா கான் பரேலவி அப்படி சொல்லவில்லை என்று சொல்ல தயாரா? அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ் ஆலிமுல் கைப், எப்படி மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அறிவாங்க. இந்த அஹ்மது ரஸா கான் பரேலவியுடைய கொள்கை. அல்லாஹ்க்கு எப்படி இல்முல் கைப் இருக்குதோ, மறைவான ஞானம் இருக்குதோ, அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் எப்படி ஹாதிர் நாதிரா இருக்கிறானோ, எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய குதிரத் இருக்குதோ, அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்குதோ, அல்லாஹ்வுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்குதோ, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குதோ, அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிர் நாதிராக இருக்கின்றார்கள். மறுக்க முடியுமா? இந்த அஹ்மது ரஸா கான் பரேலவியுடைய கொள்கை அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆலிமுல் கைப், ரசூலுல்லாஹ் ஆலிமுல் கைப், மறைவான விஷயங்களை அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவுதுபில்லாஹ். பெருமானா அதுக்கு ஆதாரம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சில மறைவான விஷயத்தை அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, சில ஆதாரங்களை சொல்லுவாங்க. அனைத்துமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த கொள்கை என்ன தெரியுமா? எனக்கு மறைவான விஷயம்லாம் கிடையாது, எதை அல்லாஹ் எனக்கு அறிவித்தானோ அதை தவிர. அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை அறிவிப்பான், மறைவான விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிச்சான், மறைவான விஷயங்கள் அல்லாஹ் அறிவிச்சான். கிஸ்ராவை பத்தி, கைசரை பத்தி அல்லாஹ் அறிவிச்சான். ரசூலுல்லாஹ் எந்த யூனிவர்சிட்டியிலும் படிக்கல. ஆகிரத்துல மறைவான விஷயங்களை பத்தி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சான். கபர்ல நடக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் அறிவிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல போயிட்டு புகாரி ஹதீஸ்ல வருது, மர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரைனி, இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இன்னஹுமா யுஅذபானி வமா யுஅذபானி பிகபீரின், இந்த இரண்டு கபர்ல உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஆனா வேதனை செய்யும் அளவுக்கு வேற பெரிய பாவம்லாம் ஒண்ணும் பண்ணல. அவன் பண்ண பாவம் என்னன்னா, அஹதுஹுமா லா யஸ்தன்ஸி மினல் பவுல், இவன் சிறுநீர் கழிச்சு ஒழுங்கா சுத்தம் பண்ணல. இன்னஹுமா உக்ரா ஆகிருஹுமா, அதுல இரண்டாவது ஆள் என்னன்னா கான எம்ஷி பின் நமீமா, மக்களுக்கு மத்திய கோல் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த ரெண்டு பேரும் அதனால் கபர்ல அதாம் செய்யப்படுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி ஹதீஸ்ல இருக்குது. இவன் கோல் சொல்லிட்டு அலைஞ்சா, இவன் ஒண்ணுக்கு இருந்து ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டான், அதனால ரெண்டு பேரும் கபர்ல அதாம் செய்யப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தெரிஞ்சது? இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி எல்லா மறைவையும் அறிந்தவனோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அறிஞ்சவங்க. நவுதுபில்லாஹ் இல்ல. அந்த ரெண்டு கபரை பற்றிய செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஞானம் மட்டும்தான்.
அதுக்கு மூணாவது கபர்ல எனக்கு சத்தியமா நிச்சயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெரியாது. அந்த ரெண்டு கபர் பத்தி சொல்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்த கபர் மூணாவது கபர்ல எனக்கும் பெருமான ஸல்லல்லாஹு தெரியாது. ரப்புல் ஆலமீன் சொல்றான், ரப்புல் ஆலமீன் சொல்றான், நபியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅலமு, அந்த ஆயத்தை நம்ம சொல்றோம், மா ஃபில் அர்ஹம் வ மா யுனஸ்ஸிலுல் கைஸ், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது வரும்போது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், அவன்கிட்ட தான் இருக்குது அந்த ஞானம். கியாமத் நாள் எப்பொழுது வருது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்குது. மழை எப்பொழுது பெய்யும், எங்கே பெய்யும், எவ்வளவு பெய்யும் என்ற ஞானமும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையிலே உள்ள குழந்தையை பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு மழை எப்ப பெய்யும் ரமணன் சொல்றான். அப்ப ரமணன் ஆலிமுல் கைப் சொல்லலாமா? ரமணன் சொல்றாங்க, சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனத்த மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யலாம், சில இடங்களில் பெய்யாமல் இருக்கலாம். ஆனா கூமுட்டை எங்க மிதமா பெய்யும், எங்க கனத்த பெய்யும் அது சொல்ல முடியுமா? எங்க மணவாளக்குறிச்சியில மிதமா தானே பெய்யுது, அதான் நான் அப்பயே சொன்ன மிதமா பெய்யுது. திட்டுவில கனமழை பெய்ய அப்பயே சொன்ன திட்டுவில கனமழை பெய்யுது. நாலு பெய்யல அதையும் சொன்ன சில இடத்துல பெய்யாது. இப்ப ரமணன் சொல்றாங்கிறதுனால அல்லாஹ் சொன்னா யுனஸ்ஸிலுல் கைஸ், வானம் மழை எப்பொழுது பெய்யும், எங்கே பெய்யும், எவ்வளவு பெய்யும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறான். ரமணன் சொல்றதுனால ரமணன் ஆலிமுல் கைப் சொல்ல முடியுமா? எங்கள் ரமணனுக்கும் மறைவான விஷயம் தெரியும் சொல்ல முடியுமா? யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையில் உள்ளதையும் அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு டாக்டர் பண்ண ஸ்கேன் பார்த்தா ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிடுறான். அப்ப அவன் ஆலிமுல் கைப் சொல்லலாமா? ஸ்கேனை பார்த்தா ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிடுறாங்க, அவன் ஆலிமுல் கைப் சொல்லலாமா? இல்ல. அவனால் டாக்டரால் என்ன சொல்ல முடியும்டா, மர்ம உறுப்பை பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்க்கு என்ன தெரியும், இந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இது எப்பொழுது பிறக்கும், எங்கே பிறக்கும், எப்படி வாழும், நல்லவனாக வாழுமா, கெட்டவனாக வாழுமா, முஸ்லீமா இருக்குமா, காஃபிரா இருக்குமா, கேடுவிட்டவனா இருக்குமா, உயர்ந்தவனா இருக்குமா, பணக்காரனா இருக்குமா, ஏழையா இருக்குமா, எப்ப மௌத்தாகும், மௌத்தாகும் பொழுது கலிமாவோட மௌத்தாகுமா, கலிமா இல்ல மௌத்தாகுமா, மறுமைக்கு போனா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா, அத்தனையும் அல்லாஹ் அறிவான். வேற ஆனா பொண்ணான்னு சொல்றதுனால இவனை ஆலிமுல் கைப் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சில ஞானங்கள் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டுச்சு. இதை வச்சுட்டு என்ன பண்ணா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆலிமுல் கைப், எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாமுல் குயூப் மறைவான விஷயங்களை அறிந்தவனோ அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமுல் கைப் மறைவான விஷயங்களை அறிந்தவன். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முல் மஃபாத்திஹ், அல்லாஹ்விடத்தில் தான் மஃபாத்திஹுல் கைப், அனைத்து மறைவான விஷயங்களுடைய சாவி அல்லாஹ் கையில் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அனைத்து மறைவான விஷயங்களை சாவி அல்லாஹ் கையில் இருக்குது. இது அல்லாஹ்க்கு மட்டுமே உள்ள சிஃபத்து. ஆனா இந்த அஹ்மத் ரஸா கான் பரேலவி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு ஈக்குவலாக்கி ஷிர்க் வைக்க வச்சுட்டா இந்த மக்கள் எல்லாம் ஈஸியா நரகத்துக்கு போயிடுவாங்க என்ற அந்த யூதர்களுடைய கைக்கூலியாக திகழ்ந்த அஹ்மத் ரஸா கான் பரேலவி இந்த கொள்கையை உருவாக்கினா. இந்த கொள்கை அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது, மறைவான விஷயங்களை அறியக்கூடிய தன்மை. இதுக்கு சில சம்பவங்களை சொல்லுவான். எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டு அந்த கிணத்துல கொண்டு போடப்படுறாங்க. கிணத்துல போட்ட உடனே அந்த கிணறுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி கத் வஜத்து மா வஅத ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு எதை வாக்களித்தானதை உண்மையாக பார்த்தேன். அட காஃபிர்களே, கத் வஜத்து மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாக பார்த்து விட்டீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேக்குறாங்க. யாரை பார்த்துங்க, யாரை பார்த்து? செத்து போன மையத்துக்களை பார்த்து, செத்து போன பணங்களை பார்த்து, காஃபிர் பணங்களை பார்த்து, செத்து போன காஃபிர் பணங்களை பார்த்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னுடைய ரப்பி எனக்கு வாக்களித்த வெற்றியை நான் பார்த்து விட்டேன், உங்களுக்கு வாக்களித்த தோல்வியை பார்த்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அத்து கல்லிமுன் அம்வாத், செத்த பிணத்திலே பேசிட்டு இருக்கிறீங்க, பிணங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க உமர் ரலியல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹும் அஸ்மஉ மின்க யா உமர், உமரே இப்பொழுது அவர்கள் உம்மை விட தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றத உம்மை விட தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றத யாரை பார்த்து சொன்னாங்க? யாரை பார்த்துங்க? செத்து போன காஃபிருடைய பிணங்களை பார்த்து.
அப்ப ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சது அவங்க கேட்கறாங்கங்கிறது? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி கேட்க வச்சான்? அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அறிவிச்சான், நபியே, இந்த பிணங்களுக்கு இப்பொழுது நான் கேட்கும் சக்தியை கொடுக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை கியாமத் நாள் வரை பதிவு செய்யப்படும். அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு உண்மை தெரியும். என்றைக்குமே ஹக்குக்கு தான் வெற்றி, பாத்திலுக்கு தோல்வி என்ற இந்த செய்தி கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே நபியே, இப்ப இந்த மையத்தில் நீங்க பேசுங்க, நான் அவங்களுக்கு கேட்க வைக்கிறேன் என்ற உத்தரவு கிடைச்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. எந்த மையத்தில் மட்டும்? பத்ர் போர்ல கொல்லப்பட்ட 70 காஃபிர் பிணங்கள் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. இத வச்சு இந்த மிர்சா அஹமது ரஸா கான் பரேலவி என்ன சொல்ல ஆரம்பிச்சான், பாத்தீங்களா அந்த காஃபிர்கள் மையத்துகளுக்கு அல்லாஹ் கேட்கிற சக்தி இருக்கிற மாதிரி நம்முடைய மையத்தான் அவுலியாவுக்கு கேட்கிற சக்தி இருக்குது. ஆனா அவன் காஃபிர்ப்பா, அவனை கொண்டு போய் அவன் அவுலியா கம்பேர் பண்ற? அவன் காஃபிர் போனோம், அதை கொண்டு போய் அவுலியா கம்பேர் பண்ணலாமா? அந்த காஃபிர் போனதுக்கு அல்லாஹ் கேட்க வச்சதுக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு பேசுவாங்க. இது ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படும். கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கு உண்மை தெரியும். உண்மை என்றைக்குமே ஹக்குக்கு வெற்றி உண்டு, பாத்திலுக்கு தோல்வி அழிவு உண்டு என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேச சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசினாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உத்தரவு இல்லாம கண்மணி நாயகம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அவர் எந்த வார்த்தை பேசினாலும் தன்னுடைய இஷ்டப்படி பேசுறது கிடையாது. அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயை தான் அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்டிஃபிகேட் கொடுத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வஹீயின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவு வந்துச்சு. அந்த உத்தரவின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசினாங்க மையத்துகள்கிட்ட, செத்து போன பிணத்துட்ட. இதை வச்சு பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பிணத்துக்கு இன்னஹும் அஸ்மாஉ மின்க யா உமர், உமரே உம்மை விட அவங்க தெளிவா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னதை வச்சு நம்மளை விட அவுலியாக்கள் திறமையா கேட்கறாங்க, நல்லா கேட்கறாங்க, அங்க போய் பேசுனு மூத்தா போனவங்கள்ட்ட. யார்? இந்த அஹமது ரஸா கான் பரேலவி ஏற்படுத்தினது. ஆக அடுத்த கொள்கையினுடைய கொள்கை ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிஃபத், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய தன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுக்க ஆரம்பிச்சான். அதுல ஒண்ணுதான் ஹாசிர் நாசிர். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் அவனுடைய குதிரத்து நிரம்பி இருக்குதோ, எல்லா இடங்களிலும் அவனுடைய வல்லமை, அவனுடைய பார்வை, அவனுடைய கண்காணிப்பு நிரம்பி இருக்குதோ, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உல்-உலூமில் எழுதுறாங்க. தண்ணி வரல, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உல்-உலூமில் எழுதுறாங்க, இருட்டு காட்டுக்குள்ளே ஒரு காடு, இருண்ட காடு, ஒரு சின்ன வெளிச்சம் கூட கிடையாது அங்க. இந்த மாதிரி காடுல நீங்க அண்டார்டிகா கண்டத்துல பார்க்கலாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம். காலாகாலத்துக்கும் சூரியத்துல ஒரு சின்ன கீற்று கூட அங்க வராது. அந்த மாதிரி இருட்டு காட்டுக்குள்ளே ஒரு கருப்பு பாறை, இருட்டு காட்டுக்குள்ளே கருப்பு பாறை, அந்த கருப்பு பாறையின் அடியிலே ஒரு கருப்பு எறும்பு, இருட்டு காட்டுக்குள்ளே கருப்பு பாறையின் கீழே ஒரு கருப்பு எறும்பு, சிற்றெரும்பு நடந்து போகிறது என்றால் அந்த கருப்பு எறும்பு நடந்து போகும் சப்தத்தையும் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அந்த கருப்பு எறும்பு தன்னுடைய சிறிய கல்புக்குள்ளே என்ன நினைக்கிறது என்பதை ரப்புல் ஆலமீன் அறிவான். அல்லாஹ்வுடைய இல்மு அவ்வளோ விசாலமானது, அவ்வளோ அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு விசாலமானது. அந்த அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாதிரி ஹாசிர் நாசிர். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மௌலிது ஓதும்போது பாத்திருக்கீங்களா, ஒரு பைத்து வரும். மௌலிது ஓதும்போது ஒரு பைத்து, எல்லா பைத்தையும் உட்கார்ந்து ஓதுவாங்க. அந்த பைத்து மட்டும் நில பைத்து. நில பைத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பைத்துங்க அந்த பைத்து? என்ன பைத்து? யானபிக்கு எழுந்திருப்பாங்க. இன்ன பைத்தன் அன்த சாகினஹு லைஸ முஹ்தாஜுன் இல சுருதி, ஏதோ பாட்டு பைத்தன், ஏதோ பாட்டு, அத பல பாட்டு இருக்குது. நல்ல புது புது சில்க் சுமிதா ராகத்தெல்லாம் பாடுவாங்க. அந்த பாட்டு ராகத்துலலாம் சில்க் சுமிதாலாம் இப்ப ஃபேஷன், அது போய் செத்து போச்சுல, அது முடிஞ்சு போச்சு. இப்ப யாராவது புது நடிகை பேர் வச்சுங்களேன், புது புது மெட்ல எல்லாம் பாடுவாங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும்போது எழுச்சிட்டுருவாங்க எல்லாரும். நிலபைத்து யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா, யா ரப்பனாங்கிறது நல்ல வார்த்தை. அதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் பலாய ஆரம்பிச்சிடும். அதுல அந்த நிலபைத்து வர காரணம் என்ன தெரியுமா? கேளுங்க இந்த பரேலவிகள்கிட்ட. நிலபைத்து ஏங்க எழுச்சி நிக்கிறீங்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறாங்க.
அதுக்கு தான் அந்த என்ன கட்டுறது, துணி கட்டுவாங்களே, இங்க துணி கட்டுறது இல்லையா, துணி தான் கட்டுறது இல்லையா, போச்சு பாதி வஹாபி நீங்களாம் துணி கட்டாட்டா. துணி கட்டினாதான் முழுமையான சுன்னத் ஜமாத்து. அது மேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மேக்கெட்டு கட்டுறது. துணிலாம் கட்டுறது இல்லையா, அங்க உண்டுல கட்டுறாங்கல்ல, பூ போடுவாங்க, துணியில தான் பூ போடுவாங்க, பலூன் கட்டி தொங்க விடுவாங்க. ரசூலுல்லாஹ் பலூன் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பலூன் இருந்தா பலூன்லாம் தொங்க விடுவாங்க, அதுல பூ கட்டி தொங்க விடுவாங்க. சில சமயங்கள சில வீடுகளை பார்த்துருக்கேன், பழம்லாம் தொங்க, வாழைப்பழம் ஆப்பிள் பழம் இதெல்லாம் தொங்கும். அதுல இந்த ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிக்குமா. பாவிகளா, பெருமானா ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கத்தை விட்டு போனாங்க. இப்படி இந்த பரேலியுடைய பேச்சை கட்டி சின்ன பின்னப்படுத்துறீங்களா பாவிகளே. அந்த நிலபயத்துல எழுச்சி நிற்கிறது காரணம் தெரியுமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு ஆஜராகிறாங்களாம். அதனால எல்லாம் எழுச்சின்னு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா, ரசூலுல்லாஹ் வரும்போது, அதனால எழுச்சின்னு மரியாதை கொடுக்கலாம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கே எழுச்சின்னு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னா அது ஒரு விஷயம். யாருக்கு எழுச்சின்னு மரியாதை கொடுக்காதீங்க நாங்க ரசூலுல்லாஹ், அது வேற ஹதீஸ் இருக்கு, அது வேற டாபிக். ஆனா இங்கே இந்த பரேலியுடைய கொள்கை என்ன, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறார்கள். எங்கே ரசூலுல்லாஹை பற்றி பேசப்படுகிறதோ, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடப்படுகிறதோ, யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா ரசூல் அங்க வந்து ஆஜராயிடுவாங்க. ஏன் மொய்தீன் ஆண்டவங்களே ஆஜராகும் போது ரசூலுல்லாஹ் ஆஜராக கூடாது? மொய்தீன் யாக்குத்துபால வருது, மொய்தீன் ஆண்டவங்க சொல்றாங்க, ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅம் மின் அஜ்லி தாவதிஹி ஃபல்யது யா முஹியத்தீன். இதுல ஒரு வார்த்தை ரெண்டாவது விட்டுருக்கலாம், எனக்கு மௌலூதுல மனப்பாடம்னா இல்ல, நாளைக்கு கேசர் போடுவாங்க மௌலூதுல ஒரு வரியை விட்டு விட்டார், ஒரு வார்த்தையை விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி. ஏதாவது வார்த்தை விட்டுலாம் சேர்க்கலாம், இல்ல எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கல, உள்ளதை அப்படியே சொல்றேன். ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தாவதிஹி. சுப்ஹானல்லாஹ். ஒமை யுனாதி இஸ்மி, இது மறுக்க முடியுமா அந்த பரேலவிகள்? ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி கல்வதிஹி, தனிமையில உட்கார்ந்து, அஸ்மம் பி ஹிம்மதிஹி, அப்படியே ரொம்ப நம்பிக்கையோட உட்கார்ந்து, யா முஹியத்தீனி என்று அழைத்தால் அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவதிஹி, அவருடைய அழைப்பை ஏற்று விரைந்து வந்து அவருக்கு நான் பதில் அளிப்பேன். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்களா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சீதேவிங்க, நல்ல மனுஷங்க அவங்க, சீதேவி. அல்லாஹ் அவங்க உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கட்டும். இந்த பாவிங்க எப்படி அல்லாஹ் ரசூல பேருக்கு எடுத்தானுங்களோ, சஹாபாக்கள் பேருக்கு எடுத்தாங்களோ, அப்படி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பேருக்கு எடுத்தாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சொந்த கிதாப், அவங்களுடைய சொந்த சுயசரிதை குன்யத்து தாலிபீன், ஃபத்ஹுர் ரப்பானி, இதெல்லாம் அவங்க எழுதுற கிதாபுகள். அதுல சொல்றாங்க, நான் சஹாபி அல்ல, சஹாபிகள் ஏறி சென்ற ஒட்டகம் அல்ல, அந்த ஒட்டகத்தினுடைய கால் குழம்பிலிருந்து புறப்படுமே அந்த தூசிக்கு கூட நான் சமமானவன் இல்லை. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹியே இவனுங்க பாவிங்க அல்லாஹ் அளவுக்கு உயர்த்தி, எப்படி அல்லாஹ் சொல்றானா, அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தா ஃபயக்ஷிஃபு ஸுஆ, எனக்கு அல்லாஹ்வை அழைத்து, அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தா, அல்லாஹ்வை அழைத்து யா அல்லாஹ் அப்படி ஒரு கஷ்டமான நேரத்திலே, பிரச்சனையான நேரத்திலே, சிரமமான நேரத்திலே, இக்கட்டான நேரத்திலே அல்லாஹ் என்று அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர. அவனுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர. இலாஹு அல்லாஹ், அல்லாஹ்வோடு இன்னொரு இறைவன் இருக்கின்றானா? அல்லாஹ் கேட்கிறான், சவால் விட்டு கேட்கிறான். பிரச்சனையான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே யா அல்லாஹ் என்று அழைத்தால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பிரச்சனையை தீர்த்து அவனுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவன். அம்மை யுஜீபு, யார் பதிலளிக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர. அம்மை யுஜீபு, அல்லாஹ் கேட்கிறான். ஆனா அந்த பரேலி சொல்றான், இல்ல இல்ல, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி யுஜீபு, அல்லாஹ் மட்டும் யுஜீபு இல்ல, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி யுஜீபு. அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவதிஹி, அவருடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ் கேக்குறான், நான் உதவி செய்வேன்னு சொல்றான். ஆனா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்களா, அஜப்துஹு முஸ்ரியான், விரைந்து வந்து உதவி செய்வேன். மறுக்க முடியுமா? மௌலூதுல இல்லன்னு சொல்ல முடியுமா இந்த பரேலவிகள்? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரால இப்படி ஒரு அவதூறு இட்டு கட்டின பாவிகளே, நாளைக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உங்களுடைய சட்டை பிடிச்சு கேட்பாங்க, பாவிகளா, அநியாயக்கார பாவிகளா, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த நஸ்ரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரை கேட்டு அவங்களை இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ, அந்த மாதிரி பாவிகளா ஏன் பேரையும் கெடுத்துட்டீங்களா என்று இப்னு அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி கேட்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் தான் சொன்னா, இந்த பரேலவிகள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுக்கு பேரன் தான். அது தெரியுமா? அந்த கதை தெரியுமா? அந்த கதை தெரியாதா? பரேலிகள் பயான்ல எத்தனை பரேலிகள் பயான் சொல்றாங்க, பரேலிகளை மறுக்க முடியுமா உங்களால்?
அஹமது ரஸா கான் பரேலியுடைய கொள்கையை சார்ந்த பரேலிகளே, ஏபி அபூபக்கர் முஸ்லியாருடைய பரேலியே, இங்கே திருவிதாங்கூர்ல என்ன மகசனி மகாசனியா, ஏதோ ஒரு மகாசனிய, அந்த மகாசனியோ மறுக்க முடியுமா? இது இல்லைன்னு சொல்லி பரேலியுடைய வாசகத்தில் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களாம். மேராஜுக்கு போன இடத்துல சிதறத்துல் முன்தஹாவோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போறாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் பயந்து போறாங்க. போகும்போது அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு அதட்டல் வந்துச்சான். முஹம்மதே, ரசூல் ஆடிட்டாங்க. மெதுவா நடந்து வாங்க, என் பேரப்புள்ள தூங்கிட்டு இருக்கான். யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லிருக்கானா? அல்லாஹ் சொன்னானா, முஹம்மதே மெதுவா நடந்து வாங்க, என் பேரப்புள்ள தூங்கிட்டு இருக்கான். யார் அது? அல்லாஹ்வுடைய பேரப்புள்ள. ரசூலுல்லாஹ் போய் நிறுத்தி பண்ணி பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இல்லன்னு மறுக்க முடியுமா? அந்த பரேலவிகள் நாங்க எந்த பயான்ல சொன்னதில்ல, ஆதாரம் போட்டு காட்டிடுவேன், சீடி போட்டு காட்டிடுவேன். எத்தனை பரேலவிகள் இந்த பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை கிறிஸ்தவர்களுக்கு நிகராக, நஸ்ரானிகளுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு பேரப்பிள்ளை ஏற்படுத்திய பாவிகளே, மறுக்க முடியுமா இதை? எத்தனை அப்பாவி மக்கள் ஏமாற்றீர்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி புகழ்ற பேர்ல, மறுக்க முடியுமா? இது இந்த பரேலவிகளின் கொள்கை. எப்படி அல்லாஹ் எப்படி ஹாசிர் நாசிரா இருக்கணும், அதே மாதிரி அவுலியாக்களும் ரசூலுல்லாஹும் ஹாசிர் நாசிர், அவுலியாக்களும் அந்த சக்தி இருக்குது. முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி இப்ப நினைச்சா கூட இந்த இடத்துல வர முடியும். இங்க வந்து ஹாஜராகி உதவி செய்வாங்க. எப்போ நீ லைட் ஆன இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குத்துபியத்துன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல இருக்குதானே தெரியல. காயல் பட்டதெல்லாம் இருக்குது. குத்துபியத்துன்னு ஒண்ணு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இருட்டுல நின்றுகிட்டு கையை கோத்துட்டு யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் அப்படியே ஜோஷ் கிளம்பும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படியே வெறி பிடிச்சு ஆடுவான். அப்படியே யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் அப்படியே 1000 முறை கூப்பிட்டு விட்டன. முன்னாடி என்ன பண்ணிப்போம், மைதா மாவை பரப்பி வச்சிருவோம். மரியா மாவை ஐஸ் அரிசி மைதா பரப்பி வச்சிருப்பான். இருட்டு எவன் மிதிச்சான்னு தெரியாது. லைட்டை போட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா முஹைதீன் அப்துல் காதர் வந்துட்டு போயிட்டாங்களம்மா. சொன்னபடியே உமை யுனாதிஸ்மி அல்ஃபபி ஹிம்மத்தி தனிமையில உட்கார்ந்து 1000 முறை அஸ்மம் ஹிம்மத்தி நம்பிக்கையோட வாரும் ஐயா, இறங்கி வாரும் ஐயா, இந்த கிறிஸ்தவர் பயான் பண்ற பாருங்க. ஏசப்பா இறங்கி வாரும் ஐயா வாரும் ஐயா, அந்த மாதிரி யா முஹியத்தீனே யா முஹியத்தீனே யா முஹியத்தீன் அப்படி ஜோஸ்ல கத்துனா எவனா கத்திட்டு இருந்து கண்ண மூடி விட்டு காலை வச்சிட்டு எடுத்துருவான். முடிஞ்சு போய் முஹைதீன் அப்துல் காதர் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. கால் பண்ண மாதிரி ஊர்கள், இந்த ஊர்ல தானே குத்துபியத்து இங்க இருக்குதா? சுப்ஹானல்லாஹ், இருக்கணும்ல. பரேலவி இருக்க ஊர்ல அதுவும் இருக்கு, குத்துபியத்து இருக்கும். மறுக்க முடியுமா பரேலவிகள்? நாங்க அந்த மாதிரி குத்துபியத்தெல்லாம் ஏத்துக்கிறது இல்ல, அதெல்லாம் ஃப்ராடு தான், நாங்க செய்யறது இல்ல சொல்ல முடியுமா பரேலவிகள்? ஏன் அவனோட நம்பிக்கை என்ன? முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி வர்றாரு, ஹாசிர் ஆகுறாங்க, ரசூலுல்லாஹ் ஹாசிர் ஆகுறாங்க. இன்னொரு பழக்கம் எங்க இருக்குதான்னு தெரியல, மெட்ராஸ்ல இருந்த முசீபத்து, இந்த ஊர்ல இருக்குதான்னு தெரியல, நாங்க இந்த பக்கம் பார்த்தது இல்ல. மெட்ராஸ்ல சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இதுதான் கிப்லான்னு வச்சுங்களேன், நம்ம முன்னோக்கி தொழுகிறோம்ல கிப்லா, கிப்லா நடுவில் என்ன இருக்குங்க, மெஹராப் இருக்கும், இமாம் தொழு வைக்கிற மெஹராப் இருக்கும், அது பக்கத்தில் மெம்பர் இருக்கும். கிப்லா மேற்கு நோக்கி இப்படி இருக்கும் இல்லையா, இதுதான் கிப்லான்னு பார்த்தீங்கன்னா, கிப்லாக்கு வலது பக்கம் இந்த பக்கம், அதாவது இது மேற்குண்டா இது வடக்கு, இது மேற்குண்டா இது என்னங்க வடக்கு, வடமேற்குல வடக்குக்கு மேற்கு நடுவில் இந்த மூலையில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு போட்டோ மாட்டி பூ போட்டு வைப்பாங்க. தொழுது முடிச்ச உடனே எனக்கு சொல்றது பயமா இருக்குது, ஓ நாளைக்கு நம்மளும் ஆரம்பிச்சலாமே, அவனை ஆரம்பிச்சிடக்கூடாதுங்க பரேலவிங்க இல்லாத ஊர்ல. ஓ இப்படி ஒண்ணு இருக்குதா இஸ்லாத்தை கெடுப்பதற்கு, அட இதை விட்டமாடா நாளைக்கு நம்மளும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்க பள்ளியாசல் ஆரம்பிச்சிடக்கூடாது நாளைக்கு. மெட்ராஸ்ல சில பள்ளி, ஐசோஸ்ல ஒரு பள்ளியாசல் இருக்குது, ஐசோஸ் இருக்குது, போலீஸ் ஏத்தாப்புல ஒரு பள்ளியாசல், அந்த பள்ளியாசல் இப்போ நீங்க பார்த்தா பார்க்கலாம், புளியந்தோப்பு பள்ளியாசல் இருக்குது, நிறைய பள்ளியாசல் இருக்குது. என்ன பண்ணா தொழுது முடிச்ச உடனே சலாம்லாம் கொடுத்துட்டு துவாலாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவான், இப்படி திரும்புவான் வடமேற்கு. நான் அவனுக்கு பேர் வச்ச பேர் வடமேற்கு வணங்கிகள். வடமேற்கு திரும்புவான், திரும்பி இப்படி நின்றுக்கிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரபீபல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்படியே ரொம்ப பவ்யமா சலாம் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா அந்த திசையில தான் இருக்குதான், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா ரவுலா அந்த திசையில தான் இருக்குதான். அந்த மூலையில பாத்தீங்கன்னா ரவுலா ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோவோ இல்ல மக்கா மதீனா போட்டோ ஏதோ போட்டோ போட்டு அதுக்கு பூ போட்டு வச்சிருப்பான், பூ போட்டு வச்சிருப்பான், பூமாலை போட்டு அதுக்கு நேரம் நின்று அப்படியே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அட பாவிகளா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரத்தை விட்டு போனாங்க. உங்கள்கிட்ட தரத்துக்கும் ஃபி மில்லத்தின் பயலா, உங்களை வெள்ளை வெளியேற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன்.
பலிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா தரக்து ஃபீக்கும் அம்ரைன். உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் உறுதியாக பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலில்லாஹ் சொல்லிட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய இந்த சுன்னத்தையும் உங்களை விட்டுட்டு போறேன், இந்த ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாவிங்க அந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த மிர்சா அஹமது ரஸா கான் பரேலவி என்பவன் யூதருடைய கைகூலி, ஆங்கிலேயருடைய கைகூலி ஏற்படுத்திய இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை மார்க்கன் நினைச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பேருனாக்கா சுன்னத்துல் ஜமாத்னு பேர் வச்சிட்டான். கழுதைக்கு பேரு கல்யாணி ராகம். திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது 1000 முறை சொல்லுறானு. இந்த கழுதைக்கு பேரு கல்யாணி ராகம் பேர் வச்சிருக்கான். இந்த பிதாத்துகளுக்கு எல்லாம் சுன்னத் ஜமாத்னு பேர் வச்சு இந்த இந்த இது இங்க இல்ல, உங்க ஊர் பக்கம் இல்ல, இந்த வடமேற்கு வணங்கிகள் இல்ல, நீங்களும் பாக்கியவான்கள் கொடுத்து வச்சவங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா கெட்ட விஷயங்கள்லாம் உடனே ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல விஷயம் தான் யோசிப்பாங்க. சே இப்படி உனக்கு தெரியாம போச்சப்பா, இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்சங்களை ஏமாத்திரப்பா, நமக்கு அந்த வஹாபி ஆலிம்சக்க சம்சி காசிம் சொல்லிட்டு போயிட்டாருப்பா, நல்ல அற்புதமான வார்த்தையை விஷயத்தை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இது இவருடைய கொள்கை. என்ன கொள்கை? எப்படி அல்லாஹ் எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கானோ, அல்லாஹ்வுடைய குதிரத் அல்லாஹ்வுடைய வல்லமை நிறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் நிறைஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபித்னா, அந்த பரேலவியில் ஏற்படுத்தின ஃபித்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா. இது ஒரு இந்த பரேலவியில் ஏற்படுத்தின ஃபித்னா. இது இந்த கேள்விக்கு உருவம் இருக்குதா இல்லையாங்கிற கேள்விக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முஹத்தீஸீன்கள், சஹாபாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் வந்து அல்லாஹ் கை இருக்கிற மாதிரி முகம் இருக்கிற மாதிரி வருதோ அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குதுங்க, ஆனா லஹு வஜ்ஹுன் லாக்க வஜ்ஹினா, லஹு ஐதின் லாக்க ஐதினா, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, ஆனா நம்ம முகம் மாதிரி கிடையாது. அல்லாஹ் கைகள் இருக்குது, நம்ம கை மாதிரி இருக்காது. வேற எந்த கை மாதிரிங்க? அது இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகும்போது இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்துல் பத்ரி, 14ஆம் இரவு பௌர்ணமி இரவிலே எப்படி நீங்கள் முழு நிலவை பௌர்ணமி சந்திரனை பார்க்கிறீர்களோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா. அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கு, கை எப்படி பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த பரேலவியுடைய கொள்கை என்ன? உலகத்திலேயே அதற்கு தீர்ப்பு ஒழுங்கியே ஃபித்னா பண்ணுவான். அப்படி நடந்த ஃபித்னா ஒண்ணுதான் சமீபத்தில் விவாதம் நடந்துச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா. அது யார் யாருக்கு நடந்தது? 2 அறிவு கெட்ட அறிவுஜீவிகள் நடந்தது. அறிவு கெட்ட அறிவுஜீவிகள். ஏன் சொன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுவுற மாதிரி அழுவு அப்படின்னு ஏதோ அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி தெரியுது. உண்மையான சுன்னத்துல் ஜமாத் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் சுன்னத் ஜமாத் கிடையாது. இவனும் சுன்னத் ஜமாத் கிடையாது, அவனும் சுன்னத் ஜமாத் கிடையாது. உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்களுடைய வழியிலே எதை நாம் பின்பற்ற வேண்டுமோ, எதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி சென்றார்களே, அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது. ஆக இந்த பரேலவியுடைய கொள்கையில இந்த அகீதா ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பரேலவிகள் தங்களுடைய வழிகேட்டுக்கு முக்கியமான ஆதாரமா எடுக்கிறது இந்த ஷேக்மார்களை. இந்த தங்கல்மார் இருக்கா பாருங்க, இவன் ஒரு பெரிய தாடி ஒன்று வச்சுப்பான், பெரிய பச்சை ஜுப்பா ஒன்று போட்டுப்பான், இல்லை பச்சை தலப்பா ஒன்று கட்டிப்பான், கட்டிக்கிட்டு ரோட்டில் போகும்போது சலான் சொன்னா கூட இப்படி போனா இவர் பெரிய ஷேக். அவன் பேச தெரியாது, ஊமை பயிலா இருப்பான், திமிர் பிடிச்சவனா இருப்பான், அவனுக்கு பேர் ஷேக். சலான் சொன்ன. ஆனா கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. திருமதி அபுதாபுல ஹதீஸ்ல வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டுக்கறி வியாபாரம் செய்யறவன் ஆட்டை அறுத்து தோலை உரிக்கிறான். அவனுக்கு உரிக்க தெரியல, உரிக்க தெரியாம இழுத்துட்டு வர்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா தோலை உரிக்க தெரியல நவுரு அப்படின்னு ரசூல் என்ன பண்ணாங்க, கையை இப்படி சுருட்டினாங்க. இந்த கையை சுருட்டினாங்க, கையை உள்ள விட்டு இப்படித்தான் உரிச்சு காட்டினாங்க. யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவகர். இன்னைக்கு நம்ம ஒரு அஜத்தை அப்படி பண்ணா, இல்ல ஒரு அஜத்தாயா பண்ண வீட்டுல பள்ளிவாசல் தொழுவு போவியா, எல்லாம் ஆட்டை உரிச்சு காட்டி நிக்கிற. அஜத்தா எப்படி இருக்கணும்? பச்சை தலப்பா கட்டிக்கணும், கையில தஸ்பீஹ் வச்சுக்கணும். இப்படி போனா அஜர் தவறு. அவர் சமூக சேவராகவோ மக்களோட மக்களா பழகிறவராகவோ கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி மக்களோட மக்களா இறங்கி சேவை செய்யறதா ஆலிம் சங்க இதெல்லாம் தேவையா? அவனுக்கு தேவையா? நீ உண்டு வியாவும் பொழப்பு உண்டு, உன் மோழுது உண்டு, பாத்தியா உண்டு, நல்லா வீட்டில் உட்காந்துருப்பியா, உனக்கு தேவை ஆட்டை உரிக்கணும், மாட்டை உனக்கு தேவையா உனக்கு? அப்ப அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண, இந்த ஷேக்மார்களை உருவாக்கி வச்சு இந்த ஷேக்மார்கள், இந்த போலி ஷேக்மார் இருக்கான் பாருங்க, இவன் பண்ற பித்தலாட்டம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தான். வெளி உலகத்துக்கு அப்பப்ப வர்றது இல்ல, கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சு வச்சுங்க, நித்யானந்தாவோட நாறிவிடும், நித்யானந்த மேட்டரோட நாறி போயிடும்.
இந்த ஷேகுமாருக்கு பண்ற சேட்டை நித்யானந்த மாற்றம் வெளியே வந்துச்சு, நாரிடுச்சு. இவங்க பண்ற மாற்றம் வெளியே வராம வச்சிருக்காங்க ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துடைய கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காண்டி. மெட்ராஸ்ல ஒரு ஷேக் ஒருத்தர் இருக்காங்க ராயப்பேட்டையில, தங்கல், இவங்களுடைய பாஷையில தங்களாக்கும், அந்த தங்கல் ராயப்பேட்டையில ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய அந்த வீட்டு தெரு இருக்கு பாருங்க, ரொம்ப குறுகலான தெரு. ஒரு ஆட்டோ போச்சுன்னா இன்னொரு பைக் வர முடியாது, அவ்வளவு குறுகலான தெரு. இந்த பக்கம் பள்ளிவாசல், அதுக்கு நேர் ஏத்தாப்புல அந்த ஷேக்குடைய வீடு. இந்த வலது பக்கம் பள்ளிவாசல், இடது பக்கம் நேர் ஏத்தாப்புல. அந்த ஷேக் பள்ளிக்கு வரணும்னு சொன்னா இறங்கி நடந்துலாம் வர வேண்டாம், அவன் வீட்டுல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணா பள்ளிக்குள்ள வந்துடலாம். அவன் வீட்டுல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணா பள்ளிக்குள்ள வந்துடலாம். ஆனா பாய் ஒரு வகுத்துல அந்த பள்ளிக்குள்ள வர மாட்டான். எங்க எங்க என் வீடு இருக்க ஏரியா ராயப்பேட்டை ஏரியால சொல்றேன், ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துல. இன்னும் தெளிவா சொல்றேன், தேவைப்பட்டா யாருண்டு அப்படி ஜம்ப் பண்ணா பள்ளிக்குள்ள வந்துடலாம். அந்த ஷேக் ஒரு வக்து கூட பள்ளிவாசல் தொழ வர மாட்டான். அவனுடைய முரீதுகள்கிட்ட, என்னப்பா அவங்க ஷேக் தொழ வர மாட்டாரா? जे हमारा शेख यहाँ नमाज नहीं पढ़ते जी, हर वक्त काबतुल्लाह चले जाते। हमारा शेख यहाँ नमाज नहीं पढ़ते, हर वक्त काबतुल्लाह चले जाते। எங்க ஷேக் இங்க தொழுவது இல்லையா, ஒருத்தர் எங்க போயிடுறாரு, காபத்துல்லாஹ் போயிடுறாரு. அடப்பாவி, என்னங்களா இது புது கதையா இருக்குது. இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனா 2 மணி நேரம் ஆகும், அங்க இருந்து ஜித்தாக்கு போனா 6 மணி நேரம், அங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் மக்காக்கு போறதுக்கு, இவ்வளவு நேரத்தை வச்சு 8 மணி நேரம் அவன் குறைஞ்சது போறதுக்கு. என்னடா ஒரு வந்து காபத்துல்லாஹ் போறேன்னு சொல்ற? சரி, ஏன் காபத்துல்லாஹ் போறாரு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? यहाँ उनके आंख में कोई इंसान नहीं दिखता भाई, पूरा जानवर दिखता उनको. அவர் கண்ணுக்கு இங்க யாருமே மனுஷனா தெரிய மாட்டாங்கன்னா எல்லாம் மிருகமா தெரியுதான். நானே இப்படி கண்ணாடி வச்சுட்டே நடப்பாரு நினைக்கிறேன், முகம் பார்க்கிற கண்ணாடி எப்படி வச்சுட்டே நடப்பாரு போல தெரியுது. யாருமே மனுஷனா தெரிய மாட்டாங்கன்னா எல்லாம் மிருகமா தெரியுதான். அதனால காபத்துல்லாஹ் போயிடுறாராம். ஒரு நாள் என்ன பண்ண, நான் என்ன விட மாட்டாங்க, அங்க என்ன பார்த்தா துரத்தி விட்டுருவாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை, நீ அந்த தொழுகை நகரத்தில் அந்த அவருடைய அந்த மஜ்லிஸ் நடக்கும் பார்ப்பா என்னன்னு பாரு, ஒரு ஆள் அனுப்பி விட்டேன். அவர் உருது பேசுற உருதுக்காரரு உள்ள போயிட்டு சொன்னா, அதுல தூங்கிட்டு இருக்காரு அதில் தாலு தொழுகை டைம்ல. அவன் முரீத கூப்பிட்டு, என்னடா பாவி ஹர் வக்த் காபத்துல்லாஹ் चले जाते हैं, தூங்கிட்டு இருக்காரப்பா அப்படின்டா. छे उनका जिस्मानी तो सोता जी, रूहानी चले जाता, जिस्मानी तो सोता रूहानी चले जाता. அவருடைய உடம்பு தான் எங்க தூங்குது, உயிர் எங்க போயிருந்தான், ஊர்மே போயிருந்தான். ஊர்மே இடத்துக்கு உயிர் பாழா போயின உயிர். அது எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த பரேலவிய கொள்கை இதை மறுக்க முடியுமா? அந்த பரேலவிகள் எங்களுடைய பரேலிக்குள்ள அப்படிலாம் இல்ல, எங்க ஷேக்லாம் யாரும் கிடையாது. நான் சொல்றேன், இந்த ஷேக் இவருடைய பேர் ஆமீர் கலீமி, இவர் பேர் ஆமீர் கலீமி, ராயப்பேட்டையில நல்லெண்ண முதலில் தெரியல பள்ளிவாசலுக்கு ஏத்த வீடு போய் பார்த்து விட்டு வந்து சொல்லுங்கள். திருவிதாங்கூர் ஏஜென்ட்டுகளே, பார்த்துட்டு சொல்லுங்க, உண்மையா பொய்யா கேசட்ட பேசுங்க. சம்சிகாசி சொன்ன பொய்யா உண்மையாண்டு அட்ரஸ் சொல்றேன் உங்களுக்கு. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்து நடக்குதா இல்லையா? இவங்க பண்ண பித்தலாட்டம் பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கம் தெரியாத இந்த சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு கிடப்பான் பாருங்க பசங்க இளைஞர்கள், இவங்களை பூரா பிடிச்சி வச்சு இவன் என்ன பண்ணுவான்டா, சிகரெட் பிடிக்கும் போது இப்படி பிடிப்பான். என்னடா மறைக்கிற? அமரா ஷேக் தேக்தே பாய், ஷேக் எங்க எங்கேயோ இருக்கு அந்த மூதேவி. இவன் காலேஜ் வாசல் சிகரெட் பிடிக்கிறவன் இப்படி மறைச்சுக்கிறான். என்னவா? ஷேக் தேக்தே, ஷேக் பாக்குறாராம். அப்ப அல்லாஹ் பார்க்கக்கூடிய எல்லா பார்வையும், அல்லாஹ் கண்காணிக்கூடிய எல்லா கண்காணிப்பும் யாருக்கு இருக்குது? ஷேக்குக்கு இருக்குது என்ற ஷிர்கியத்தான அத்வைத கொள்கையை இந்த பரேலவிகள் சமுதாயத்தில் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் வழியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஷேக் பேர்ல பண்ற அநியாயம், கொஞ்சம் அநியாயம், எப்படி எப்படி ஃபித்னா பண்றான், எப்படி எப்படி ஃப்ராட் பண்றான். ஒரே ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன், இவங்க பண்ற ஃப்ராடை வெளியே வந்துச்சுன்னா அல்லாஹ் காப்பாத்த நித்யானந்தாவோட நாரி போயிடும். இன்னொரு ஷேக் ஒருத்தர் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறான் ஒருத்தன். எனக்கு நான் மெட்ராஸ்ல உள்ளதான் சொல்ல முடியும், இந்த பக்கம் உள்ள ஷேக் பத்தி எனக்கு தெரியாது அதிகமா. இங்க என்னென்ன ஃப்ராட் பண்றா உங்களுக்கு தான் தெரியும். இங்க எவனா ஷேக் இருந்தாண்டா, கூடுவாஞ்சேரியில் ஒரு ஷேக் ஒருத்தர் இருக்கிறான். நான் ஒரு நண்பர், ஒரு முஸ்லீம் ஒருத்தர், நமக்கு நண்பர்லாம் இல்ல, யாருன்னு தெரியாது, போன்ல மட்டும் தான் பேசிருக்கேன் அவர்கிட்ட. அவர் போயிட்டு வந்து நோட்டீஸ் போட்டார் இந்த மேட்டரை. அந்த ஷேக்கிட்ட போயிட்டு வந்து அவருடைய போன் நம்பரோட அட்ரஸோட நோட்டீஸ் போட்டாரு. இந்த ஷேக்கிட்ட என்ன பண்ணிருக்கான், இந்த களியக்காவிலில ஒருத்தர் விவாதம் பண்ணாரு பாருங்க பிஜேயோட, யாரோ ஒரு கோமாளி, அந்த கோமாளிக்கு ரைட் ஹேண்டு, ஏதோ கோமாளி, என்ன கோமாளின்னு தெரியல, அந்த கோமாளிக்கு ரைட் ஹேண்டு. அந்த ரைட் ஹேண்டு இந்த ஆளை கூட்டு போய், அப்பாவி மனுஷனை, எங்க கூடுவாஞ்சேரியில ஒரு ஷேக் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஷேக்கிட்ட போலாம் வாங்கன்னு கூட்டு போயிருக்காரு.
அவர் பெரிய ஷேக் நாதா, நம்மளால தான் பார்த்தா பெரிய நாதாண்ட உடனே போயிடுவோமே. அதான் சொன்னலையா, அவருக்கு ஒரே டெஃபினேஷன் என்ன, பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு தஸ்பீஹ் வச்சுட்டு இப்படின்னு தான் பெரிய ஷேக் அப்படின்றுவோம். ஏன்னா அந்த தங்கள்கிட்ட போய் உட்காரணும்னா என்ன பண்ணுவான், அந்த தங்கள் ஒரு மெஸ்மரிசம் வச்சிருப்பான். என்னண்டா ஒரு ட்ரிக்ஸ், நீங்க ஏதாவது பிரச்சனை சொல்லி அதை சொல்லுவான், சும்மா இந்த வஹாபிகள் சொல்றதை கேட்காதப்பா, வா அப்ப தங்கள்கிட்ட வர பிரச்சனை பல தீர்த்து வைக்கிறவா கூட்டுப்போம். இது போய் உட்கார்ந்து தங்கள் பார்ப்பாரு, நீங்கள் ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிருக்கு. தங்கள் சொல்லுவாரு, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய தங்கள்ரா, போய் உட்கார்ந்த உடனே பிரச்சனை மாட்டிருக்காரு. அட கூமட்ட பிரச்சனை மாட்டதான் ஆண்டு போவ, நல்லா ஆண்டு போற, நல்ல ஒரு பிரச்சனை சுபிச்சமா இருக்க, ஏன் தங்களை தேடி போற, ஏதோ பிரச்சனை போற. இந்த சைக்காலஜி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டி இருக்கின்றவனே, ஆஹா என்ன தங்கல்யா போய் உட்கார்ந்த உடனே பிரச்சனை மாட்டி சொல்லிட்டாரு. அட பைத்தியக்காரா, இப்படியா அறிவு அட வைக்கிறது. அந்த மாதிரி இந்த கூடுவாஞ்சேரி ஷேக்கிட்ட இந்த ஆள் போயிருக்காரு பாவம். போன உடனே உள்ள ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, இவர் வெளியில உட்கார்ந்து இருக்காரு ஹால்ல. கடைசியா சொல்லிட்டாராம் அந்த கூட்டு போன அந்த கைத்தறி அந்த ஆள் பேர் அஜரத்து லெப்ப. இவன் அஜரத்து கிடையாது, உலமாக்கள் கிடையாது, இவன் லெப்பமா இருக்க, வயிற்று பொழப்புக்காண்டி மக்களோட ஈமானை திருடக்கூட லெப்பமா இருக்க. அந்த லெப்பை என்ன பண்ணிருக்கான், கூட்டு போயிருக்கான், கூட்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கான். உட்கார வச்ச உடனே ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் கூப்பிடவே இல்லை. அந்த லெப்பையை கூப்பிட்டு, என்னங்க கூப்பிடல, உங்களுக்கு கடைசியா கூப்பிடுறாரு, உங்களுக்கு ஞான தீட்சை கொடுக்க போறாரு, கடைசியா கூப்பிடுறாரு. சரி உட்காந்துருக்காரு. ஒரு பொம்பளை கடைசியா போயிருது, போய் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். என்னடா இது, இவருக்கு டவுட் வந்துருச்சு. போன ஆம்பளைலாம் சுருக்க சுருக்க ஓடியாண்டாங்க, பொம்பளை மட்டும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, பண்ண மிஸ்டேக்கு போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டாரு. எட்டி பாவா என்ன குஜாலம் பாருங்க மக்களுக்கு, ஒரு சூப்பர் சீன் சொல்ல மாதிரி. அதாவது நமக்கு சிரிப்பா இருக்குதுங்க, ஆனா உம்மத்தோட நிலைமையை நினைச்சா ரத்த கண்ணீர் வடிக்கணும். இதெல்லாம் ஏமாறுது உம்மத் சமுதாயம், இதெல்லாம் ஏமாறுது. ஜன்னலை திறந்து பார்த்தா ஷேக்குடைய வாய் அந்த பொம்பளை வாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கான், வாய் மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்துன்னு அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். இது நோட்டீஸ் ஆகிட்டே இருக்குது, உண்மை பொய்யல்ல, எவனும் கேசர் போட முடியாது, நிரூபிச்சிருவேன், கொண்டது போட்டோ நிரூபிச்சிருவேன். உணர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கான் வாய். ஒட்டினதை பார்த்த உடனே இவர் அலண்டு போய் ஓடியாண்டாரு. என்னடா இது பாவி ஷேகண்டாரு இப்படி. அந்த லெப்பையை கூப்பிட்டுட்டே, பாவி என்னடா பெரிய ஷேக கூட்டத்தை பொம்பளை வாயோட வாயை கட்டிச்சிட்டு உட்காந்துறான் கமலஹாசன் மாதிரி, இவனை போய் ஷேகன்னு கூப்பிட்டு வந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கூப்பிட்டு கேட்டா இவன் சொன்னானா, ஞான பானம் ஊட்டிக்கிட்டு இருக்காராம் ஷேக், ஞான பானம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாராம். சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க. யார் பேர்ல, நௌதுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர்ல ரசூலுல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிட்டு அவங்க எச்சி ஒரு சஹாபி மேல, முன்னாடி இந்த சஹாபி மேல பட்டுடுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சி ஒரு சஹாபி மேல பட்டுடுச்சான். பட்டுன சஹாபி அப்படின்னு அந்த எச்சியை முழுங்கினாங்களாம். முழுங்கின ரசூலுல்லா கேட்டாங்களாம், என்னப்பா அந்த ஒரு துளி எச்சிக்கு நீ இப்படி ஆசைப்படுறியப்பா, என்னோட எச்சி எனக்கு வேணுமான்னு கேட்டாங்களாம். ஆமா யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்களாம். அவர் சொன்னாராம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாலும் அந்த சஹாபியுடைய வாயில ரசூலுல்லா வாயை வச்சு தங்களுடைய எச்சி அவர் வாய்ச்சில அவருடைய வாய்க்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்களாம். இங்க இருந்தாங்க, நீ கேட்கறதுக்கே கேவலமா இல்லைங்க. நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூத கைக்குய் பாவிகள் எப்படி கேவலப்படுத்துறாங்க பாருங்க. எவனோ டென்மார்க்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காற்று வரைஞ்சானா நம்ம ரத்தம் துடிக்குது. எவனோ அமெரிக்கால ஒரு அயோக்கியன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இழிவுபடுத்தி படம் எடுத்தா நம்ம ரத்தம் துடிக்குது. ஆனா இந்த அயோக்கியர்களை பார்த்து நமக்கு ரத்தம் துடிக்கிறது இல்லை. ஏன்னா இவன் சுன்னத் ஜமாத், இவன் சுன்னத் ஜமாத். இவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எச்சிலை அந்த சஹாபி எச்சிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா. அந்த மாதிரி தான் இந்த ஷேக் என்ன பண்றாரு, அந்த ரசூலுல்லாஹ் என்ன வித்தியாசம், ரசூலுல்லாஹ் ஆம்பளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இவர் பொம்பளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். எவ்வளவு கேவலம் இது, எவ்வளவு கேவலம். மறுக்க முடியுமா, இல்ல மறுக்க முடியுமா பரவாயில்லைகள். இந்த இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணாரு, நோட்டீஸே போட்டா இருந்தாலும் கூடுவாஞ்சேரி ஷேக்ல யாரும் போகாதீங்க, அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இந்த மாதிரி பொம்பளை அவன் கமலஹாசனே அவன் தோத்து போயிடுவான், அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட போன் நம்பரோட அட்ரஸோட நோட்டீஸே போட்டாரு. நோட்டீஸ் எங்கிட்ட இருக்குது, இல்லன்னு மறுக்க முடியுமா அந்த பரேலிகள். இதோட பெரிய கூத்து ஒரு முறை மக்காப்பள்ளியில, எங்களுடைய மக்காப்பள்ளியில அல்ஹம்துலில்லாஹ் தாவாக்குன்னு ஒரு தனி விங் இருக்குது. இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு அவங்க களிமா சொல்லி தர்றது, அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதனை பண்றது, கவர்மெண்ட் கெசட்ல பதிவு பண்றதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கறது, அது ஒரு விங்கு இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான் இஸ்லாத்து களிமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயா, பொதுவாக துணை இமாம் பேசுவார், இல்லை மற்ற அங்க இருக்கு தாய்கள் யாரும் பேசுவாங்க, ஃப்ரீயா இருந்தால் மட்டும் நான் பேசுவேன். அப்போ அந்த நேரம் ஃப்ரீயா இருந்தாலும் நான் அந்த பையன்கிட்ட பேசினேன், இஸ்லாம்னா என்ன, ஆഖിറத்னா என்ன, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
சொல்லி முடிச்சு, தம்பி உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுப்பா அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், ஏதோ சந்தேகம் கேட்க வர்றான். உடனே அந்த இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, நான் ஆயத்துல வாவை விட்டுட்டேன், ஃபாவை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டு கேசர் போட்டாங்களே, இந்த கதையை நான் திட்டுவழியிலையும் சொன்னேன். இதுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டியதானே? சம்சி காட்சி விடலாம் டூப்பு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இப்போ சொல்றேன். இந்த சம்பவத்தை நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கின்றேன். இல்லை என்று மறுக்க தயாரா இந்த மறையடிகள்? அந்த பையன் ஏதோ டவுட் கேட்க வர்றான். யார் இந்த இஸ்லாத்துக்கு வந்த பையன் டவுட் கேட்க வரான். கூட வந்த ஒரு முஸ்லீம் பையன். அப்ப அவன்கிட்ட கேட்கறான், இந்த டவுட் கேட்கலாமா அப்படின்ட்டு. அவன் பார்த்து நக்கோபா நக்கோபா ஓசப் நக்கோபா அப்படிங்கிறான். இவங்கள அந்த பையன் உருது பேசுறான். யார் இஸ்லாத்துக்கு வர்ற பையனும் முஸ்லீம்களோட பழகினாலும் அந்த பையன் உருது பேசுறான். வேண்டாம்பா வேண்டாம்பா அப்படிங்கிறான். நான் பார்த்து என்னப்பா என்ன விஷயம் சொல்லுப்பா. இல்லை அது பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்லை ஏதாவது ஓப்பனாக கேளு, ஒன்றும் பிரச்சனை, என்ன சந்தேகம் கேளு. அது இல்லாத ஒரு சின்ன விஷயம் அதை உங்கள்கிட்ட கேட்கணும். சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா அப்படி வா வலிக்கு. சரி, அப்போ நான் அந்த பொண்ணு வந்து நீ ஏறெடுத்தே பார்க்கறது இல்லை. நான் வழியே போன அந்த பொண்ணு நீ ஏறெடுத்தே பார்க்கல. அது நான் என்ன பண்ணணும்? இல்லை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் நடந்ததை சொல்றேன். அப்ப என்ன பண்ணானா, ஃப்ரெண்டு இவன் கூட வந்தவன் ஒரு ஷேக் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஷேக்கிட்ட போனடாக்கா அவரு மெஸ்மரிசம் பண்ணி அந்த பொண்ணை உன் பக்கம் வர வச்சுருவாரு. இந்த பையன் அப்ப இஸ்லாத்துக்கு வரல. இந்த பையன் போயிருக்கான் ஷேக்கிட்ட. போன ஷேக் என்ன பண்ணிருக்காரு, ஏதோ தாயத்து எழுதியிருக்கிறாரு. தாயத்து எழுதுவாங்கல்ல, இந்த தாயத்தை யாராவது கட்டியிருந்தா முதல்ல அறுத்து எறிங்க. அறுத்து எரிஞ்ச பிறகு அதை பிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜெயில் கைதி நம்பர் மாதிரி 324, 428, 584, 782, 900 இதான் எழுதி வச்சிருப்பான். அதுல வேற ஒண்ணும் கிடையாது. சில பேர் அதை அவுக்கத்தை பயப்படும், இது தெய்வ குற்றமாயிடுமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த 326, 484, 784 இந்த வரிசையில் அந்த தாயத்தை நம்பரை பூரா எழுதி 3 பேப்பர் எழுதி கொடுத்துருக்கான். கொடுத்து இந்த பேப்பரை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, 3 நாளைக்கு காலையில முழிச்ச உடனே ஒரு பன்னு வாங்கு, டீ கடையில் ஒரு பன்னு வாங்கு, பன்னு நடுவுல அறுத்து இந்த பேப்பர் அந்த பன்னு உள்ள வை. 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரே பொட்ட நாய் அதுக்கு போடு. பொட்ட நாய் மாறிடக்கூடாது, முக்கியமான கண்டிஷன். ஒரே பொட்ட நாய் 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த பண்ணை போடு. 4வது நாள் அந்த பொண்ணு உன்னை தேடி வரும். நான் அவன்கிட்ட கேட்டேன், போட்டியாப்பா? போட்டேன் பாய். அவருக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 2000 ரூபாய் கொடுத்தேன் பாய். அவருக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன். அப்புறம் பண்ணு செலவு. பொட்ட நாய்க்கு போட்டியா? போட்டேன். பொண்ணு வந்துச்சா? இல்ல பாய், அந்த நாய் தான் போய் வந்துச்சு 4வது நாள். 3 நாள் தொடர்ந்து நாய்க்கு பண்ணு போட்டா 4வது நாள் வாழாடிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பண்ணு தானா அப்படின்னு. இது ஒரு ஷேக் இருக்கிறான் எங்க ஏரியால, ராயப்பேட்டையில இருக்கிறான். ஜாம்பஜார் ஏரியால, ராயப்பேட்டையில கொஞ்சம் தள்ளி ஜாம்பஜார் ஏரியால. மறுக்க முடியும் அப்படிப்பட்ட ஷேக்லாம் இல்ல. போய் மறுக்க முடியுமா? கையோட கூட்டு போய் காட்டுறேன். இந்த ஏபி முஸ்லிம் பரேலியோட ஏஜென்ட்கள், திருவிதாங்கோட ஏஜென்ட்களே, நான் டிக்கெட் போட்டு கூட்டு போறேன் மெட்ராஸுக்கு. உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் அந்த ஷேக்கிட்ட கேளுங்க, இப்படி பண்ண உண்மையா பொய்யான்னு கேளுங்க. எதற்காக சொல்ல, இந்த ஷேக்மார்க்க பண்ற அநியாயம் கொஞ்சம் நஞ்ச அநியாயம் இல்லை. இப்படி மக்களுடைய ஈமானை வழிகெடுப்பதற்காக, ஈமான் மக்களுடைய பணத்தை பிடுங்குவதற்காக. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏஜென்ட்டுகள்ட்ட நான் வைக்கூட கடைசி ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க உங்க சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்ல மக்களை மாஞ்சி கெடுக்கிறீங்களே, நான் கேட்கிறேன், நீங்க உங்களுடைய அல்லாஹ் கொடுத்த அறிவையும் அல்லாஹ் கொடுத்த பேச்சு திறமையும் காசு வாங்காம நீ யூஸ் பண்ண தயாரா? மக்களுக்கு கொடுக்க தயாரா? ஏன்னா ஒரு கேசட் ஒன்று போட்டிருக்காங்க திருவிதாங்கோட்டில இருந்து, ஏதோ ஒரு மகாசனியா. அந்த கேசட் நான் ஃபுல்லா பார்க்க முடியல, ஃபுல்லா பார்க்க வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் ஒன்று கொடுத்தாரு, அதில் உங்களை பத்தி திட்டிருக்காங்க, வாய்க்கு வந்தபடிலாம் அறிவு கேட்டவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா. ஓ அப்படிதான் திட்டிருக்கான, பரவாயில்ல, இதோட மோசமான வேற எல்லாம் திட்டிருக்காங்க, நீங்க இப்படிதான் திட்டுறாரு, பரவாயில்ல, என்னப்பா திட்டிருக்காரு, இந்த சீரியை போட்டு பாருங்கன்னாரு. போட்டு பார்த்தா அது சீரி அப்பப்போ ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு டைமே இல்லை, இருக்கிற வேலைகளை ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ பார்த்தேன். பார்த்த உடனே அதுக்குள்ள எனக்கு திட்டு வெளியிலேருந்து ஒரே போனேன், ஹஸ்ரத் நீங்க பேசிட்டு போனீங்க, மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க, இவங்க சீரியை பார்த்தோன்னா பாமர மக்கள் குழம்புறாங்க, நீங்க உடனே ஒரு மறுப்பு கொடுங்க, ரொம்ப தொந்தரவு. உடனே என்ன பண்ண, அவசரமா உட்காந்து ஒரு நாள் ஜும்மாக்கு பிறகு உட்காந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முக்கியமான மறுப்பு மட்டும் கொடுத்து, இதை கொண்டு போய் கொடுங்க மக்களுக்கு போதும்னு கொடுத்து விட்டேன். அந்த மறுப்பை உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஏன்னா நேற்று யாரோ கேசட் கொண்டு கொடுத்து இவரெல்லாம் பயான் கூப்பிடாதீங்க, இவர் குரான் ஆய்த்து ஓத தெரியாது, இவர் வா விட்டுவாரு, ஃபா விட்டுவாரு, இரு விட்டுவாரு அப்படின்னு எல்லாரும் இரு விடுறவங்க தான், நான் மட்டும் இல்ல. இந்த மாதிரி அதை விட்டாரு இதை விட்டாருன்னு சொல்லி சீரி போட்டிருக்காங்களா? அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, நான் பேசின முன்னாடி பின்னாடி விட்டுட்டு எடிட் பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கான்.
கட் அண்ட் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ல பண்ணுவோம்ல, எடிட்டிங் கட் அண்ட் பேஸ்ட், அந்த மாதிரி கட் அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி முன்னாடி வெட்டி பின்னாடி ஒட்டி இப்படி போட்டு இவர் பாருங்க அப்படி சொல்றாரு, இவர் பாருங்க இப்படி சொல்றாரு, அதுல 1-2 மிஸ்டேக் நடந்துச்சு என்னன்னு சொன்னா அதை நான் மனிதர்கள் ரெண்டு ஒத்துதான் செய்யணும். என்னன்னு சொன்னா வலா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இந்த ஆயத்து நாம் அவர்களை அந்த மக்கத்து குறைஷிகள் சொன்னாங்க, அவங்க சிலைகளை போய் வணங்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் சிலைகளை வணங்குறீங்க பொழுது, நாங்கள் இந்த சிலைகளை வணங்கவில்லை, இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்க சிலையை வணங்கல, சிலை கொண்டு போய் எங்க யார்ட்ட சேர்க்கும், இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்கிட்ட அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கும், அதுக்கு தான் வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஆயத்து என்ன, வலா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா ஸுல்ஃபா. அரபியில ஹஸரத் இருக்காங்க தெரியும், வலா மா நஅபுதுஹும் சாரி மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா ஸுல்ஃபா. இந்த மா நஅபுதுங்கிறத நான் லா நஅபுதுன்னு சொல்லிட்டேன். லாண்டாலும் மாண்டாலும் அரபியில ஒரே அர்த்தம் தான், நெகட்டிவ் அர்த்தம். மா நஅபுதுனாலும் லா நஅபுதுனாலும் ஒரே அர்த்தம் தான். நான் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபாங்கிறதுக்கு லா நஅபுதுஹும் பாருங்க பாருங்க, ஐயோ மா விட்டு லான்ட்டாரு, பெரிய பாவம் பண்ணிட்டு, அட பாவில அர்த்தம் ஏதா மாறிச்சான்னு சொல்லு, நான் தப்புதான் திருத்தி கூட திருத்திக்கிறேன். மா நஅபுதுன்னு சொல்றதுக்கு லா நஅபுதுன்னு சொல்லிட்டேன். மாண்டால் லாண்டால் அரபியில ஒரே நெகட்டிவ் அர்த்தம் தான், இல்லைன்னு அர்த்தம். நான் மா நஅபுதுங்கிறதுக்கு பதிலா லா நஅபுதுன்னு சொல்லிட்டேன். இதை பிடிச்சி நான் பத்தினா லா நஅபுதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இன்னொரு கட் அண்ட் பேஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் பயான் அந்த ஃப்ளோப்ல சொல்லிட்டு வரும்போது ஏலாய் கலிமத்துல்லா யாலாய் கலிமத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உயர்ந்ததுங்கறான். அப்ப உலகத்துல எல்லா வார்த்தைகளை விட அல்லாஹ் வார்த்தை தான் உயர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு பயான் பண்றேன். இதுல கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யான்னு சொல்றது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம். நான் முதல்ல யாலாய் கலிமத்துல்லான்னு சொல்றது அந்த ஆயத்துடைய அரபி அர்த்தம். ஏலாய் கலிமத்துல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தையை உயர்த்துவதுன்னு அர்த்தம். நான் அந்த ஏலாய் கலிமத்துல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யாங்கற. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஓ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யாங்கற வார்த்தையை கட் பண்ணிட்டு ஏலாய் கலிமத்துல்லா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. பாத்தீங்களா, ஏலாய் கலிமத்துல்லான வார்த்தையே கிடையாது, இவர் அல்லாஹ் மேலே போய் சொல்லிட்டாரு அப்படின்ட்டான். சோ என்னண்டா, நான் சொன்ன அந்த கருத்துக்களுக்கு, தௌஹீதுடைய வஹதானியத்துடைய ஆணித்தரமான கருத்துக்களுக்கு அங்க பதில் சொல்றதுக்கு அந்த கூமுட்டைகள்ட்ட சரக்கு இல்லை, கூமுட்டையில என்ன இல்ல, சரக்கு இல்ல. அதனால என்ன பண்றான், வா விட்டாரு, ஃபா விட்டாரு, இரு விட்டாரு, உசு விட்டாருன்னு சொல்லி அவன் அந்த கேசல போட்டிருக்கான். நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சகோதரர்களே, அதுல இன்னொரு ஆணித்தரமான வாதம் என்னடா, காஃபிர்கள் வணங்குது சிலைகளை, காஃபிர்கள் வணங்குது சிலைகளை, அதை கொண்டு போய் எங்க அவுலியாக்களோட கம்பேர் பண்றாரு. காஃபிர்கள் வணங்குது சிலைகளை, நாங்க வணங்குறது, நாங்க அவுலியாக்களை வணங்கல, நாங்க அவுலியாக்கிட்ட போய் உதவிதான் கேட்கிறோம், இது தப்பா? அவுலியாக்கிட்ட நாங்க உதவிதான், இதே வார்த்தை சொல்றாரு. காஃபிர்கள் செஞ்சது வணக்கம், இபாதத்து, அதுதான் சிலைகளை வணங்குறது, நாங்க அவுலியாக்களை வணங்கல, நாங்க அவுலியாக்கிட்ட உதவி தேடுகிறோம், உதவி தேடுவது எப்படி தப்பாகும்? அட கூமுட்டைகளா, அல்ஹம்து சூரா தெரியாதா உங்களுக்கு? அல்ஹம்து சூரா, அல்ஹம்து சூரால முதல் அல்ஹம்து சூராலே அல்லாஹ் சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுகிறோம். அப்ப வணக்கமும் அல்லாஹ்வுக்கு தான், உதவி தேடுறது யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். ஆனா இந்த கூமுட சொல்லுது வணக்கம் தான் அது சிலைகளை செஞ்சாங்களாம், இவங்க வணக்கம் செய்யலையா, உதவி தான் தேடுறாங்களாம். ரப்புல் ஆலமீன் சொல்றான், கூமுட்ட உதவி அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்.